மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு தவிர மற்ற எந்த படைப்புக்கும் எந்த உயிரினத்திற்கும் கஷ்டங்கள் என்பது நிகழ்வதில்லை. ஏன் மனித பிறப்புக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள்? வேறு எந்த உயிரினத்திற்கும் இல்லாத ஒரு மகத்துவமான ஒரு தகுதியை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்க, எந்த உயிரினத்திற்கும் இல்லாத ஒரு பெரும் கஷ்டத்தை மனித பிறவிக்கு மட்டுமே அனுமதித்திருக்கிறான். ஏன்? மனிதனுக்கு இறைவனுக்கு நெருக்கமான தகுதியை அளித்து படைத்திருக்கின்றான். இறைவனை யார் என்று அறியக்கூடிய தகுதியில் படைத்திருக்கிறான். இறைவனிடமிருந்து ஞானங்களை பெறக்கூடிய அந்த தகுதியில் இறைவன் மனிதனை படைத்திருக்கின்றான். படைப்பாளனுடன் நெருங்கி அவனுடைய படைப்புகளை அறியக்கூடிய தகுதியை அறியக்கூடிய வகையில் இறைவன் மனிதனை படைத்திருக்கின்றான். படைப்பாளனுக்கு எவற்றின் மீதெல்லாம் ஆற்றல் இருக்கிறதோ அதன் மீது நீங்கள் ஆற்றல் படைக்கக்கூடிய சக்தியுடன் உங்களை படைத்திருக்கிறான். படைப்பாளன் தன்னுடைய ஞானத்தை உங்களுக்கு அளிக்கும் பொழுது அதனை கிரகிக்கக்கூடிய தன்மையுடன் உங்களை படைத்திருக்கின்றான். மனிதனுக்கு இவ்வளவு மகத்தான அந்தஸ்தை கொடுத்து படைத்திருக்கும் பொழுது அவன் இறைவனுக்கு நன்றி இல்லாமல் மிக கேவலமான மனித இச்சைகளை, மிருக இச்சைகளை அவன் பின்பற்றி கொண்டிருக்கின்றான். மனிதனுக்கு தெளிவான ஆதாரத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான். ஒவ்வொரு பொருளின் மீதும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் வெளியில் பார்ப்பீர்கள் காற்று அடிக்கிறது என்று. அந்த காற்றின் மீது நமக்கு எத்தகைய அதிகாரமும் இல்லை என்றும், ஆனால் நமக்கு தேவைப்படும் பொழுது காற்றை நாம் அசைக்க முடிகிறது. விசிறியை கொண்டோ, சாதாரண விசிறியை கொண்டும் அசைக்க முடிகிறது. மின் விசிறியை கொண்டும் அதை அசைக்க முடிகிறது, வீசச் செய்ய முடிகிறது. எந்த ஒரு உயிரினத்திற்கும் இல்லாத ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. இயற்கையின் மீது உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் விரும்பிய விதத்தில் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளவோ, விரும்பிய விதத்தில் அதனை பயன்படுத்தவோ உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதே சமயத்தில் அதனை அழிப்பதற்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனை அழித்துவிட்டால் நீங்கள் அதனை படைப்பவர்கள் இல்லை. உங்களுக்காக படைக்கப்பட்டதை முழுமையாக நீங்கள் உபயோகப்படுத்துங்கள், அழித்து விடாதீர்கள். ஆனால் இவர்கள் அழிப்பதையே முதன்மையாக கொண்டு படைத்த படைப்புகள் அனைத்தும் வீணானவை என்ற அந்த கருத்தில் இயற்கையை அழிக்கும் முயற்சியிலும் அதன் கோலங்களை மாற்றும் முயற்சியிலும் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காலத்தவணை இருக்கிறது. உங்களுக்கான ஒரு காலத்தவணை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய படைப்புக்கான ஒரு காலத்தவணை. நிச்சயமாக அதனை முடிக்கும் பொழுது அவன் இறப்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை செயல்படுத்தக்கூடிய செயல்திறன் உள்ளுக்குள் இருக்கிறது. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அவனை செயல்படுத்துகிறது. செயல்படுத்தக்கூடிய அந்த எண்ணங்களை, செயல்படும் அந்த எண்ணங்களை நீங்கள் அறிவீர்களானால் நீங்கள் எதனையும் செயல்படுத்துவதில்லை. உள்ளுக்குள் இருக்கும் உணர்வுகள் உங்களை நடைமுறைப்படுத்துகின்றன. நீங்கள் எதனையும் முறைப்படுத்துவதில்லை. உள்ளுக்குள் இருக்கும் அந்த எண்ணங்கள் உங்களுடைய செயல்களை முறைப்படுத்துகின்றன. நீங்கள் விரும்புவதை உங்களுக்கு ஆதாயமாக்கி தருவது இறைவனுடைய அருள்கொடையின் காரணமாகவும் அவனுடைய அனுக்கிரகத்தின் காரணமாகவுமே தவிர உங்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு சிறு நன்மையையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதில்லை. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று நீங்கள் உங்களுடைய நன்மைகளுக்கு பெருமை கொள்வதும், உங்களுடைய தீமைகளின் காரணமாக உங்களுக்கு ஒரு தீமை, உங்களுக்கு ஒரு கஷ்டம், வேதனை ஏற்படுமானால் அதற்காக பிறரை குறை கூறுவதும் உங்களுடைய வாழ்க்கையின் வாடிக்கையாக அமைந்துவிட்டது. மனிதன் என்பவன் யார், அவன் எதற்காக படைக்கப்பட்டான் என்பதை அறிந்தால் தவிர நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய திறன் நமக்கு அற்றுப்போய்விடுகிறது. நான் யார் என்பதை தெரியாத நிலையில்தான் இன்று வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
இறைவன் என் மீது அதிகாரம் படைத்தவனை தவிர நான் எவர் மீதும் அதிகாரம் படைத்தவன் இல்லை என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் வரையில் நீங்கள் எந்த நன்மையையும் உங்களுக்காக சம்பாதிக்க முடியாது. என்னை படைத்த இறைவன் என் மீது ஆதிக்கம் புரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நான் அஞ்சும் வரையில் உங்களுடைய வாழ்க்கையில் அச்சமும் பயமும் கவலையும் துக்கமும் நிச்சயமாக உங்களை விட்டும் அகலாது என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவ்வாறில்லை என்றால் உங்கள் கருத்துக்கள் பணிந்து குனிந்து வரும்படியான அத்தாட்சியை நிச்சயமாக இறைவன் உங்களுக்காக ஏற்படுத்துவான். அதை நீங்கள் தடுத்து விடுபவர்களும் இல்லை, அதிலிருந்து உங்களை நீங்கள் நீக்கிக் கொள்பவர்களும் இல்லை, பாதுகாத்துக் கொள்பவர்களும் இல்லை. நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை பின்பற்றுங்கள், இறைவனை பின்பற்றுபவர்களாவீர்கள். எண்ணங்கள் என்பது நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் எண்ணங்கள், மற்றவை சூழ்ச்சிகள். நான் என்னுடைய எண்ணங்களில் இருக்கின்றேன் என்றால், என்னுடைய எண்ணங்களின் மீது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அது உண்மை. என்னுடைய சூழ்ச்சிகளின் மீது நான் அழிந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதுவும் உண்மை. இறைவன் உங்களுக்கு சூழ்ச்சிகளை ஏற்படுத்துவதில்லை, அதை வெறுக்கின்றான். சூழ்ச்சிகளின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டாம் என்றும் உங்களை அறிவிக்கின்றான். உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்கிறான். நீங்கள் சூழ்ச்சிகளின் பக்கம் நெருங்காதீர்கள். உங்களுடைய இறைவனை தவிர நீங்கள் எவரையும் பின்பற்றக்கூடாது. இறைவன் யார் என்பதை அறிவீர்களா? உங்களுக்கான நன்மைகளை உங்களுடைய இருதயத்தில் யார் தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றானோ அவன் உங்களுடைய இறைவன். உங்களுடைய நாளைய வாழ்க்கையை உங்களுக்காக அறிவிக்கின்றானே அவன் உங்களுடைய இறைவன். அந்த நாளைய வாழ்க்கையை உங்களுடைய பகற்கனவுகளிலும் உங்களுடைய கனவுகளிலும் உங்களுடைய கற்பனைகளிலும் காணச் செய்கின்றானே அவன் உங்களுடைய இறைவன். நீங்கள் நம்பிக்கை கொண்டால் அதைவிட மேலானது உங்களுக்கு இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எதன் அடிப்படையில் தெரியுமா? இறைவன் படைக்காத ஒன்றை நான் படைத்து வைத்துக் கொண்டு அதை பின்பற்றுவதாகும். மனிதன் படைத்தது என்ன? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக உணவு, இயற்கை, இது ஒரு புறம் இறைவன் உங்களுக்காக படைத்தது. பணம் மற்றொரு புறம் நீங்கள் உங்களுக்காக படைத்தது. நீங்கள் பின்பற்றுவது எதை? நீங்கள் படைத்ததை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? நீங்கள் படைத்த பணத்திற்கு நீங்கள் அடிமையாகி விட்டீர்களா? அல்லது இறைவன் படைத்த படைப்புக்கு நீங்கள் நன்றியோடுக்கிறீர்களா? அவன் உங்களுக்கு உணவையும் காற்றையும் தண்ணீரையும் அளித்தானே, அதற்கு நீங்கள் நன்றியோடுக்கிறீர்களா? அல்லது நீங்கள் படைத்த பணத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாயமாக எடுத்துக்கொண்டு அதை உங்களுடைய தெய்வமாக மதித்து நீங்கள் அதை பின்பற்றுகிறீர்களா? அந்த பணத்தை கழுதை கூட திங்காது. ஆனால் நாம் அந்த பணத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம். எதன் அடிப்படையில்? நான் மனிதன் இல்லை என்ற அடிப்படையில், கழுதையை விட நான் மோசமானவன் என்ற அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் பின்பற்றி கொண்டிருப்பது. நான் எதை படைத்திருக்கின்றனோ நானே அழியக்கூடியவன். நான் படைத்தது எம்மாத்திரம். அந்த வெற்று காகிதத்தை, அந்த பணத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இனி இறைவனுடைய ஆதாயமாக, உங்களுடைய உயிருக்கு ஆதாரமாக அமைத்துள்ள காற்று, நீர், உணவு, இது எதுவுமே உங்களுக்கு ஆகாது. இன்னும் இயற்கை சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராக அமையும். இன்னும் சக மனிதர்களும் உங்களுக்கு எதிராக அமைவார்கள். நீங்கள் தப்பி ஓட நினைத்தால் ஓட முடியாத அந்த நேரம் உங்களை நெருங்கும். எந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பின்பற்றுகிறேன் என்றால், இறைவனை மறந்து, இறைவனை மறுத்து, அவனை புறக்கணித்து, அவனுக்கு எதிராக வாழ்ந்து காட்டுவேன் என்ற அந்த இறை துரோகத்தின் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு சவாலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் மீது இறைவனுக்கே அதிகாரம் இல்லை என்ற அந்த வாழ்க்கையினுடைய அமைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் யார் என்றால், அவன் போதையிலும் தான் யார் என்று அறியாத நிலையில் தன்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இறைவனை நம்பி வாழவில்லை. தான் என்பது தன்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோம் என்பதை நமக்கு உணர்த்த வேண்டும். நீங்கள் அந்த எண்ணத்தை உருவாக்குவதில்லை, மாறாக நல்ல எண்ணங்களை உங்களுக்கு முடியாது என்று அந்த எண்ணத்தை அடித்து தவறான பாதையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள். நீங்கள் அறிவீர்களானால் அந்த எண்ணங்கள் இல்லை என்றால் உங்களுடைய அசைவுகள் இல்லை. ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அதற்கு முன்பாக எண்ணங்கள் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக உருவாக்குகின்றான். பின்னர் அந்த காரியத்தை செய்கிறீர்கள். அந்த காரியத்தில் பலன் இருக்குமானால் உங்களை ஏதோ மனிதன் என்று பிறர் நம்ப முடியும். பலனில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் வீணா போனவன் சொல்லுவான். காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான், எந்த பலனும் இல்லை, வீணா போன காரியத்தை செஞ்சுட்டு இருப்பான், அவனால் எதுவுமே செய்ய முடியாது என்ற அளவுக்கு அவன் இகழப்படுவான். நான் யார் என்று அறியாத நிலையில் நான் போதைக்குள்ளானவன்.
என்னை போதைக்குள்ளாக்கக்கூடிய எந்த ஒரு பொருளிலிருந்தும், எந்த ஒரு செய்தியிலிருந்தும், விஷயத்திலிருந்தும், எந்த ஒரு கோணத்திலிருந்தும், வழியிலிருந்தும், நான் சென்று கொண்டிருக்கிற பாதையிலிருந்தும் என்னை நான் யார் என்று பிரித்து உணர வேண்டும். என்னை பற்றிய செய்தி எனக்கு தெரியாத வரையில் நான் எந்த நன்மையும் அடையப் போவதில்லை. நான் யார் என்றால் இறைவனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவன் என்பதை நான் அறிய வேண்டும். இறைவன் எதில் என்னை பணிக்கிறானோ அதில் நான் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்பதை உணர வேண்டும். உங்களுக்காக ஒரு சோதனைக்காக ஒரு அறிவை கொடுத்தான், சொற்பமான அறிவை. அந்த சொற்பமான அறிவு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முழுமையாக நிறைவேற்றப் போதாது. உங்களுடைய அவசரத்தின் காரணமாக அந்த சொற்பமான அறிவில் ஏதோ பெரிய வழி இருப்பதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் வேகமாக சென்று விடுகிறீர்கள், திரும்ப முடியாத அளவுக்கு. இந்த பாதையில் பெரும் தடைகளையும் தடங்கல்களையும் ஏற்படுத்துகின்றான், அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றான். அவ்வளவையும் மீறித்தான் நீங்கள் செல்கிறீர்கள். அந்த பாதையினுடைய வேகம் முடிந்ததும் அங்கு பிரச்சனைகள் உருவாகும். இனி உங்களுக்கு பாதை இல்லை, அங்கு நீங்கள் தடைபடுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நடைமுறைப்படுத்த வழிகாட்டுதல் உள்ளிருந்து இன்னும் வெளிவரவில்லை. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சோதனைக்கான அறிவை நீங்கள் பின்பற்றி வெகு தூரம் சென்று விட்டீர்கள், திரும்பி வர முடியாத அளவிற்கு. திரும்பி பார்த்தாலும் வழி இல்லை என்ற அளவிற்கு. ஏனென்றால் போன பாதை அவ்வளவும் பொய்யானது, கரடுமுரடானது, தெளிவான பாதை இல்லை. இந்த பாதையில் சிக்கிக்கொண்ட நீங்கள் நடுக்காட்டில் மையிருளில் சிக்கிக்கொண்ட ஒரு மனிதனை போன்று ஆகிவிட்டீர்கள். உங்களுடைய வழி அறியாத நிலையில் நீங்கள் சிக்கி தவிக்கும் பொழுது இறைவனை என்று கூப்பிடுகிறீர்கள். பின்னர் உங்களுக்கு இறைவனிடமிருந்து ஒரு பாதுகாப்பும் ஒரு அருளும் ஒரு வழியும் ஏற்படுகிறது. அந்த நடுக்காட்டிலிருந்து திக்கு தெரியாத அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளிப்படும் வரையில், வெளியேறி கரைக்கு வந்து சேரும் வரையில் இறைவனே 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 என்று ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் இருதய துடிப்பை விட வேகமாக இறைவனை அதிகமாக நினைக்கிறீர்கள். இதன் காரணமாகவே உங்களுடைய இருதயத்தில் ஒரு வழி ஏற்படுகிறது. அந்த வழியின் மீது நீங்கள் நினைக்கிறீர்கள். அந்த வழியிலிருந்து நீங்கள் வெளியேறியதும் கரைக்கு வந்ததும் உங்களுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லாதது போன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பழைய பாதையில் நீங்கள் சென்று விடுகிறீர்கள். இங்கு இறை துரோகமும் நயவஞ்சகமும் இறைவனுக்கு எதிரான போக்கும் நமக்கு எதிராகவே நாளைய சூழ்நிலையில் அமையப் போகிறது என்பதை அறியாத நிலையில் நாம் வெகு தூரம் செல்கிறோம். இந்த பாதையிலிருந்து நாம் நிச்சயமாக வெளியேற வேண்டும், சத்திய பாதையின் பக்கம் நாம் தலைப்பட வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் உங்களுடைய எண்ணங்களை கவனித்து வாருங்கள். எண்ணங்களை கவனிக்க தவறியவர்கள் போதையில் இருப்பவர்கள். மதுபானம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பொருளாகும். ஏனென்றால் உங்களுடைய நிலையை தலைகீழாக அது மாற்றிவிடும். ஏன் அது அவ்வாறு? உங்களை யார் என்று அறிய முடியாத நிலைக்கு உங்களை ஆளாக்கி, பிற மனிதர்களுடைய இழிவுக்கும் படிப்புக்கும் ஆளாக்கி, உங்களுடைய தன்மானத்தை அது உங்களை விட்டு நீக்கிவிடும். இழிவான சூழ்நிலைக்கு ஆளாகி நீங்கள் இன்னும் கடுமையான வேதனையின் பாலும் தள்ளப்படுவீர்கள் உங்களுடைய போதையின் காரணமாக. என்னுடைய எண்ணங்களில் நான் தலைப்படும் பொழுது அந்த எண்ணங்கள் என்ன என்பதை நான் சற்று சிந்திக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் என்னை வழிநடத்த வேண்டுமா, என்னுடைய யோசனைகள் என்னை வழிநடத்த வேண்டுமா என்பதுதான் அது. என்னுடைய யோசனைகளின் பக்கம் நான் செல்வேனே ஆனால் நான் நிச்சயமாக நாளைய வாழ்க்கையில் பெரும் துன்பத்திற்குள்ளாக வேண்டி நேரிடும். என்னுடைய எண்ணங்களின் பாதையில் நான் பொறுமையை மேற்கொள்வேனானால் நிச்சயமாக நிரந்தரமான நல்வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும். எதன் அடிப்படையில் நீங்கள் செல்வீர்கள்? எது உங்களுடைய நேரான வழி? உங்களுடைய சூழ்ச்சிகளும் உங்களுடைய திட்டங்களும் மனித சமுதாயத்திற்கு எதிரான உங்கள் போக்குகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய தீர்க்க தரிசனமும். உங்களுடைய அனுக்கிரகம் அவ்வளவுதான். இறுதியாக உங்களை எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? இறைவன் அனுக்கிரகத்திற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கை தீர்க்க தரிசனத்தை நீங்கள் நம்புகிறீர்களானால், உங்களுடைய அறிவை நீங்கள் மெச்சிக்கொள்வீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு இழிவும் அழிவும் வேதனையும் துன்பமும் தீராத பெரும் குழப்பமும் கலவரமும் மிகுந்த அந்த இருதயத்தை கொண்டதாக அமைந்துவிடும். அப்பொழுது நீங்கள் தப்பி ஓட வழி இருக்காது, நிச்சயமாக வழி இருக்காது. உதவி செய்வோரும் எவரும் இல்லை, உங்களுக்காக பரிந்துரை செய்வோரும் எவரும் இல்லை. உங்களுக்கு நீங்களே போதுமானவர்கள். உங்களுடைய அழிவுக்கு உங்களை அழித்து கொண்டிருந்த இவ்வளவு காலமும் நீங்கள் சென்று கொண்டிருந்த அந்த உங்களுடைய வழியை உங்களுடைய இன்னும் பெரும் பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். அதிலிருந்து நாம் தப்ப வழியில்லை.
இப்பொழுது நமக்கு இறைவன் மீண்டும் வேண்டும், நான் இறைவனை நினைக்க தலைப்படுகின்றேன், போதையிலிருந்து இப்பொழுது வெளிவர ஆசைப்படுகின்றேன். எனக்கு அறிவு இருக்கிறது என்று கூறும்பொழுது நீங்கள் போதையில் இருப்பவர்கள். அறிவின் காரணமாக உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் செல்கிறீர்கள். நிச்சயமாக மனித சமுதாயத்திற்கு விரோதமாக உங்களுடைய அறிவு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு சொற்ப தூரம் வழி இருக்கிறது இந்த வாழ்க்கையில் நீங்கள் செல்ல. உங்களுடைய அறிவு என்பது, மனித அறிவு என்பது மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய துரோகத்தினுடைய பாதை உங்களுடைய அறிவாகும். யார் அச்சமின்றி இந்த துரோகத்தின் பாதையில் அதிகமாகவும் வேகமாகவும் செல்கிறார்களோ அவர்கள் பெரும் பொருளை ஈட்டுவார்கள். முடிவில் அவர்களுக்கு துக்கமாக அமைந்துவிடும். பின்னர் அந்த பொருளை பரிகாரமாக கொடுத்தாலும் ஏற்பதற்கு ஆள் இல்லை. இந்த வகையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை, பெரும்பாலானோர் நம்மில் இந்த வாழ்க்கையைத்தான் விரும்புகிறோம். சுலபமான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதில் தீர்க்கமான துயரங்கள் இருக்கின்றன. இந்த சுலபமான வாழ்க்கை உங்களை எது அளவில் கொண்டு போய் முடிக்கும் என்றால், மீண்டு வெளிவர முடியாத அந்த துக்கத்தில் உங்களுடைய இருதயத்தை ஆழ்த்திடுமானால் நீங்கள் மூழ்கியவர்கள். இன்று உங்களுக்கான பாதை தெளிவாக்கப்படுகின்றது. நீங்கள் போதையில் ஆகிவிடக்கூடாது. உங்களுடைய அறிவின் போதையில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அது மதுபானத்தை விட மோசமானதாகும். உங்களுடைய பெருமை எனும் அறிவு போதை. அந்த பெருமையிலிருந்தும் அறிவின் போதையிலிருந்தும் நான் படித்தவன் என்றும் நான் திறமையானவன் என்றும் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் இறைவனுடைய உங்களுக்கான வேதனை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தவணையின் மீது உங்கள் மீது அமைந்துவிடும். அமைவதற்கு முன்பாக நீங்கள் திறந்துவிடுங்கள். அமைந்துவிட்டால் இனி நீங்கள் திருந்த வேண்டி அவனிடம் அடைத்தாலும் அதற்கான ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அந்த துன்பத்தில் நீங்கள் அனுபவித்த பிறகுதான் நீங்கள் மீள முடியும். எனவே துன்பம் எனக்கு வந்துவிட்டால் நான் அதில் பொறுமையை மேற்கொள்வதை தவிர வழியில்லை. ஏனெனில் நான் அதில் ஈடுபடுத்திக் கொண்டதுதான். என்னுடைய துன்பத்திற்காக என்னை நானே அதில் ஈடுபடுத்திக் கொண்டதுதான். நீங்கள் சொல்வீர்கள், ஐஸ் வாட்டர் குடிக்க வேண்டாம், ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டாம், சாக்லேட் சாப்பிட வேண்டாம், வயிற்றுக்கு வந்துவிடும், ஜுரம் வந்துவிடும், சளிப்படுத்திக் கொள்ளும் சொல்கிறீர்கள். கேட்பதில்லை. இயற்கைக்கு புறம்பான அந்த கடும் குளிரை கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீரையோ ஐஸ்கிரீமையோ சாப்பிடுகிறான். பிறகு மூக்கடைப்பும் சளியும் ஜுரமும் வருகிறது. வருவதற்கு முன்பாக தடுத்து கொண்டிருக்கலாம். வந்துவிட்டால் அனுபவித்த பிறகுதான் நீங்கள் அதிலிருந்து மீள முடியும். அவசரப்படுவதில் உங்களுக்கு எத்தகைய வழியும் இல்லை. துன்பம் என்று வந்துவிட்டால் உங்களுக்கான இறை வழிப்பாதை பொறுமை. அந்த பொறுமையோடு இருக்கும் காலமெல்லாம் பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்புக்குரிய நேரமெல்லாம் நீங்கள் உறுதியுடன் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன் என்ற அந்த நம்பிக்கையின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நிலைத்திருக்கும் காலமெல்லாம், என் இறைவனை என்னுடைய போதையிலிருந்தும் நீ என்னை தெளிவாக்குவாயாக, என் ஞானங்களை எனக்கு நீ அதிகரிப்பாயாக. கல்வி அறிவு என்ற என்னுடைய போதை மனித துரோகத்திற்கல்லாமல் நிச்சயமாக பயன்படாது. என்னுடைய வாழ்க்கையை நான் என் கல்வி அறிவின் அடிப்படையில் அமைப்பேன் என்றால் அது என்னுடைய போதையாகும், மனித துரோகமாகும். மனித துரோகம் இல்லாமல் உங்களால் பொருள் ஈட்ட முடியாது. நியாயமான அளவுக்கு பொருளீட்ட வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த கல்வி அறிவு உங்களுக்கு போதுமானது. இதைவிட அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பும் போது நிச்சயமாக மனித துரோகத்திற்கு அந்த கல்வி அறிவு பயன்படும். உங்களுடைய போதை உங்களுக்கு இதனை இலக்காக்கிவிட்டது. மதுபானத்தை விட மோசமானது உங்களுடைய அறிவு, நான் படித்தவன் என்ற அந்த போதை, பெருமை எனும் அந்த போதையிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பணிவு என்ற அந்த சொர்க்க பாதையிலிருந்து பெருமை என்ற அகம்பாவத்துடன் செல்லக்கூடிய அந்த போதை, அறிவின் போதை, அதிகாரத்தின் போதை நம்மை தாக்கிவிட வேண்டாம். ஷைத்தான் உங்களுக்கு போதிப்பதெல்லாம் நீங்கள் அதிகாரம் படைத்தவர்கள், இன்று உங்களை எதிர்கொள்ள எவருக்கும் சக்தி இல்லை, நிச்சயமாக நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று கூறுவான். அவர்களுடைய நேரம் வரும் வரையில், நேரம் வந்துவிட்டால் ஷைத்தான் பின்வாங்கிவிடுவான். உங்களுடைய அதிகார போதையிலும், அறிவு படைத்தவன் என்ற போதையிலும், எனக்கு எல்லா வழிகளும் தெரியும் என்ற போதையிலும், எனக்கு மக்கள் பலம் இருக்கிறார்கள் என்ற அந்த போதையிலும் ஒருபோதும் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். பெரும் துக்கத்தில் அமைந்து விடுவீர்கள். நம்பிக்கை என்ற ஒன்று எதன் மீது அமைய வேண்டும் தெரியுமா?
படைத்த இறைவன் என்னை கைவிட மாட்டான். நான் என்னுடைய அழிவின் பாதையில் நான் செல்லாமல் என்னை பாதுகாத்துக் கொண்டால் போதுமானது. எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு இதயத்தில் நான் விரும்பும் விருப்பத்திற்கு ஒப்பிடுகையில் ஒன்றுக்கும் உதவாததாகும். இருதயத்தில் எனக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையின் அமைப்பில் நான் போனேயானால் வழி இல்லை. அறிவு என்ற ஒன்று இருக்கிறது, அதனுடைய அமைப்பில் நான் போவேனேயானால் உலகத்தின் பாதைகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கின்றன. கெட்ட வழிகள் அவ்வளவும், மனித துரோகமான வழிகள் அவ்வளவும். எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? அறிவு இருந்தால் இதை தேர்ந்தெடுப்பீர்கள், அறிவில்லை என்றால் இதை தேர்ந்தெடுப்பீர்கள். எப்பொழுது அறிவை நம்பி போகிறீர்களோ நீங்கள் அறிவு கெட்டவர்கள். போதை என்ற ஒன்று இல்லை என்றால் என்னுடைய அறிவு எவ்வளவு மகத்தான அறிவு கெட்ட ஒரு இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சோதனை என்பதை நாம் அறிவோம். நம்பிக்கை கொள்ளுங்கள், என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். நான் என்னுடைய வாழ்க்கையில் மிதமின்றி விட மாட்டேன். இறைவனுக்கு துரோகமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் வரம்பு மீறிவிட மாட்டேன் என்பதன் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். அந்த பிரார்த்தனையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உரியதாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். போதை என்ற அந்த ஒன்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது அனைத்து நோய்களிலிருந்தும், இந்த உலக வாழ்க்கையின் அனைத்து கேடுகளிலிருந்தும், அதாவது நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் கேடுகள் உங்களுக்கு பலனாக வந்து அடைவதற்கு முன்பாக நீங்கள் இன்று உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். மனித துரோகத்திலிருந்தும் சற்று விலகிக் கொள்ளுங்கள். மனசாட்சிக்கு கொஞ்சம் பயந்து கொள்ளுங்கள், போதுமானது. முடிந்தவரையில் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் மனசாட்சியின் துரோகத்தில் வெகு தொலைவில் வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். முடிந்தவரையில் கொஞ்சம் விலகிக் கொள்ளுங்கள். இது இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி. நிச்சயமாக இந்த நன்றி கடனை இறைவன் நன்றி உணர்வுடன் ஏற்பான். உங்களை விட அவன் நன்றி கடன்பட்டவன். நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றியை விட அவன் உங்களுடைய நன்றியை, அது ஒரு கடுகின் வித்தின் இலவே இடையின் அளவே அதனுடைய அமைப்பு இருந்தாலும் உங்களை அவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றான். அந்த நன்றி உணர்வை மறவாதவன் உங்களுடைய இறைவன். மனிதன் எவ்வளவு பெரிய நன்றி செய்தாலும் மறந்துடுவான். உங்களுடைய நன்றியோ ஒரு கடுகின் வித்தின் அளவு எடையே உள்ளதாயினும் நிச்சயமாக அதனையும் கணக்கில் கொண்டு வருவான் இறைவன் படைப்பாளன். நீங்கள் உங்களுடைய இறைவனை தாழ்வாக மதிப்பிட வேண்டாம். ஒரு அணுவளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதனையும் உங்கள் கணக்கு கொண்டு வருவான். எந்த அளவுக்கு என்றால் உங்களுடைய நன்மைகள் பெருகும் என்றால், ஒரு கதிரில் 100 தானிய மணிகள் கொண்ட 7 கதிர்களை விளைவிக்கும் ஒரு வித்தை போன்றதாகும் உங்களுடைய ஒரு சிறு நன்மை. வித்து எந்த அளவு சிறியது என்று பாருங்கள். 100 தானிய மணிகளை கொண்ட ஒரு கதிர் அதை போன்ற 7 கதிர்களை விளைவிக்கும் ஒரு வித்தை போன்றதாகும் உங்களுடைய ஒரு வித்து அளவுக்கு உள்ள நன்மையாவது இவ்வளவு பன்மடங்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது இறைவனிடம். நீங்கள் மட்டும் மனித துரோகம் என்ற அந்த பாதையில் போகாமல் இருந்தால், எந்த அளவுக்கு நீங்கள் போகிறீர்களோ அதே அளவுக்கு தான் உங்களை சார்ந்த சக மனிதர்களும், சமூகத்தில் வாழும் உங்களை சார்ந்த சக மனிதர்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்களையே அறியாமல் போதையில் இருக்கும் பொழுது, போதையில் இருக்கும் வரையில் இறைவன் மன்னிப்பான். ஏனென்றால் நீங்கள் தெரிந்து செய்யவில்லை. போதை எப்பொழுது தெரியும் தெரியுமா? உங்களுடைய போக்குகளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் பொழுது, பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது, அல்லது நீங்கள் ஒரு துயரத்தில் ஆழ்ந்துவிடும் பொழுது, அப்பொழுது போதை தெளிகிறது. இறைவன் என்ற அந்த உணர்வு வருகிறது. முதல் முறையாக இறைவனை அடைக்க துவங்குகிறீர்கள். இறைவன் உங்கள் மீது கருணை கொள்கிறான், நீக்கிவிடுகின்றான். இது ஆரம்ப காலங்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் நிச்சயமாக இறைவன் நமக்கு அவனுடைய உணர்வை நமக்கு உணர்த்தி, பின்னர் அந்த தீமைகளை, நீங்கள் சம்பாதித்துக் கொண்ட தீமைகளை உங்களை விட்டு நீக்கிவிடுகின்றான். நீங்கள் மறக்கிறீர்கள், இறைவனை வெகு சீக்கிரமாக மறக்கிறீர்கள். மீண்டும் அந்த துயரம் அதைவிட பெரிய அளவில் நீங்கள் எதிர்பாராத ஒரு கோணத்தில், நீங்கள் எதிர்பாராத பிரச்சனையாக உருவாகும் பொழுது அங்கும் இறைவனை நீங்கள் அழைக்கிறீர்கள். போதை தெரிகிறது. உங்களுக்கு ஒரு நோய் வருகிறது என்றால், கஷ்டம் வருகிறது என்றால், உங்களுடைய போதையை தெளிய வைப்பதற்காகத்தான். இறைவன் வேண்டாம், என்னை நான் பார்த்துக்கொள்வேன் என்ற அந்த போதையை உங்களை விட்டு நீக்குவதற்காக மட்டுமே தான் உங்களுக்கு சோதனைகள் வருகின்றன. இது ஒரு சாம்பிள். இன்னைக்கு நம்ம எந்த சோதனைகளையும் வேதனைகளையும் இருக்கிறோமோ அது ஒரு சாம்பிள் தான். இது இறுதியானதல்ல. இறைவனுடைய வேதனையை இன்னும் நாம் நிச்சயமாக உணரவில்லை. அந்த வேதனையை கொண்டு இன்னும் இறைவன் நம்மை பிடிக்கவில்லை. அவ்வாறெனில் நாம் எப்பொழுதோ அடிபணிந்திருப்போம். உங்களுடைய குற்றங்களுக்காக உடனுக்குடன் பிடிப்பதும் இல்லை. உங்களுடைய குற்றங்களுக்கு அதே அளவும் பிடிப்பதில்லை. இறைவன் உங்கள் மீது அந்த அளவுக்கு கருணை கூர்ந்தவன்.
என்னால் தாங்க முடியாத அளவுக்கு நான் துன்பத்தில் சிக்கிவிட்டேன் என்றால் நான் எவ்வளவு கொடுமையான பாவியாக நான் இருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பச்சாதாபப்படுவோம். நாம் இன்று ஓரளவுக்கு நல்ல சுகத்துடன், மன சுகத்துடன், உடல் சுகத்தை பற்றி கவலையே கிடையாது. மனம் உடலை இயக்குகிறது. மனம் சுகமாக இருக்கும்பொழுது உடல் சுகமாக இருக்கும். மனதில் ஒரு தீமை படர்ந்து விட்டால் நிச்சயமாக உடல் உருகி போய்விடும். மனதின் அந்த நெருப்பு உடலை உருக்கிவிடும். நம்முடைய போதை என்ன என்பது புரிகிறதா? போதையிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் என்ன புரிகிறதா? என்னுடைய அறிவு என்னும் போதை, என்னுடைய அதிகாரம் என்னும் போதை, என்னுடைய மக்கள் பலம் என்னும் போதை, என் மீது மற்றவர்களுக்கு வழி இல்லை என்று எண்ணக்கூடிய அந்த போதை, இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறந்துவிட்டு அந்த போதை. இனி நீங்கள் யார்? உங்களையும் மறந்து இறைவனையும் மறந்த நிலையில் உங்கள் மீது இறைவன் கருணை கொண்டு ஒரு தன்புறத்திலிருந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றான். அது உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது, கவலையை ஏற்படுத்துகின்றது, துக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகின்றது. இப்பொழுது நீங்கள் இறைவனை உணர்கிறீர்கள். இப்பொழுதுதான் போதை தெளிகிறது. எனவே மது போதை உங்களை அருவருக்கத்தக்க ஒரு படைப்பாக மாற்றிவிடுகிறது. போதையை கொண்டு உங்களை உயர்ந்த படைப்பாக படைத்திருந்த அந்த இறைவனுக்கு சவாலாக எந்த அளவுக்கு ஏமாற்றி மிக கேவலமான ஒரு படைப்பினமாக ஆக்க திட்டமிட்டிருக்கின்றான் ஷைத்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமை என்னும் அந்த போதையிலிருந்து நான் விலகுகின்றேன். மற்ற மனிதர்களை எல்லாம் எனக்கு கீழானவர்கள், அவர்களுக்கு என் மீது வழி இல்லை என்ற அந்த போதையிலிருந்து நான் விலகுகிறேன். நான் படித்தவன் என்ற அந்த போதையிலிருந்து விலகுகின்றேன். அதிகாரம் படைத்தவன் என்ற போதையிலிருந்து விலகுகின்றேன். என்னால் வாழ முடியும் என்ற அந்த போதையிலிருந்து விலகுகிறேன். உங்களால் வாழ முடியாது என்பதை அறிவிப்பதற்காக உங்களை துன்பச் சூழலில் சிக்க வைத்தது எத்தனை காலங்கள், எத்தனை சம்பவங்கள். நீங்கள் அறியாத கோணத்திலிருந்து, உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் பார்த்திராத கோணத்திலிருந்து உங்களுக்கு வருகிறதே அவன் யார் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? உங்களுக்காக உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் அவனை அடைக்கும் போது பதில் கொடுத்து நீக்கினானே, நீக்கிய அதே சனம் நீங்கள் அவரை மறந்தீர்களே. எந்த அளவுக்கு நாம் இறைவனுக்கு பகிரங்கமான துரோகிகள், நன்றி கட்டவர்கள் என்பதையும் நாம் உணர வேண்டும். சூதாட்டத்தை கொண்டும் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கின்றோம். மது போதையில், அறிவு எனும் இந்த போதையில் சிக்கி சீரழிந்தது ஒரு பக்கம் இருக்க, சூதாட்டம் என்ற ஒரு கேடான வழி. சூதாட்டம் என்பது என்ன? சூதாட்டம் என்பது என்ன? வழி தெரியாத நிலையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது சூதாட்டமாக. உங்களுக்கும் எனக்கும் இடையே சீட்டாடக்கூடிய ஒரு சூதாட்டம். நான் ஜெயிப்பேனா நீங்கள் ஜெயிப்பேன் என்று சொல்ல முடியாது. அதிலும் திருட்டுத்தனம் இருக்கிறது. சூதாட்டமே ஒரு கெட்ட வழி. அதிலும் அயோக்கியத்தனமும், அதிலும் நயவஞ்சகத்தனமும் திருட்டுத்தனமும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நாம் ஒரு சூதாட்டக்களமாக ஆக்கிக்கொண்டு அதில் நீயா நானா என்ற போட்டியில் இறங்கிவிட்டோம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு சூதாட்டமாக நாம் ஆக்கிக்கொண்டோம். இந்த சூதாட்டத்தில் எனக்கு வழி இல்லை, இருந்தாலும் எல்லா வழிகளையும் தெரிந்தது போன்று நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். போதையில் இருப்பவர்களுக்கு சூதாட்டம் ஒன்றுதான் வாழ்க்கை. சூதாட்டத்திற்கு அப்பால் எந்த வாழ்க்கையும் அவர்களுக்கு இல்லை. ஒரு சூதாடியினுடைய நிலை என்ன? சூதாட்டம் மேற்கொள்பவனுடைய அந்தஸ்து மனித சமுதாயத்திடம் என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு கேடான வாழ்க்கையில் இந்த சூதாடிகள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எனக்கு நயவஞ்சகம் செய்பவர்கள். ஏனென்றால் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் விரும்புவீர்களே தவிர அடுத்தவர்களுடைய நன்மைகள் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். ஆனால் அடுத்தவர்கள் அனைவரும் தனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அவ்விதமே நீங்களும், அவ்விதமே ஒவ்வொருவரும். இதில் நாம் அடையக்கூடிய நன்மைகள் ஏதேனும் மிச்சம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். மறைவான சூழ்ச்சிகளில் வாழக்கூடிய மனிதர்கள் நாம். என்னுடைய நன்மைகளை நீங்கள் விரும்புவீர்களா? என்னிடமிருந்து ஒரு ஆதாயம் இருந்தால் விரும்புவீர்கள். உங்களிடமிருந்து ஒரு ஆதாயத்தை எனக்கு தர நிச்சயமாக விரும்ப மாட்டீர்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கும் பொழுது எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது, ஐ ஆம் ஃபைன் சொல்வார். இனிமேல் தான் ஃபைன் வர இருக்குது. அவருடைய வாழ்க்கைக்குரிய அந்த நஷ்ட ஈடு, பரிகாரம், ஃபைன் இனிமேல் தான் வர இருக்குது. கெட்ட வாழ்க்கைக்கு ஃபைன் என்ற ஒரு பேச்சும் விசாரித்துக் கொள்வதும் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. மனிதர்களிடம் சென்று
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி தான் இருப்பாங்க. மனித சமுதாயத்தில் எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யும் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில் இதில் ஒருவரை விசாரித்துக் கொள்கின்றோமே, எவ்வளவு நயவஞ்சகம்! நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த இரண்டையும் விட்டு விலக வேண்டும். ஒன்று, போதை என்ற பெருமையிலிருந்து விலக வேண்டும். இரண்டாவது, நயவஞ்சகத்துடன் நான் மனிதர்களிடம் வாழ்கின்றேன், அவர்களிடமிருந்து நன்மையை எதிர்பார்க்கின்றேன், என்னிடமிருந்து எந்த நன்மையையும் நான் அவர்களுக்கு கொடுப்போனாக இல்லை. இந்த போதையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய வாழ்க்கை களம் சூதாட்ட களமாக மாறுகிறது. இதிலிருந்தும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே நான் என்னுடைய இறைவனிடம் நான் திரும்புகின்றேன். இந்த சூதாட்ட களத்தில் பயமும் அச்சமும் துக்கமும் கவலையும் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு மனம் நிம்மதி அமைதி என்று ஒன்று கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையெல்லாம் நிம்மதியும் அமைதியும் மன நிம்மதியும் சாந்தமும் சமாதானமும். இதை தவிர்த்து உங்களுக்கு வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையினுடைய அவசியமும் இல்லை. மனதில் நயவஞ்சகம் கொண்டிருக்கும் வரையில், நயத்திற்கு வஞ்சகம், நன்மைக்கு வஞ்சகமான வாழ்க்கையை நீங்கள் கொண்டிருக்கும் வரையில், நயம் என்பது சாதாரண நன்மை அல்ல, அனைத்து நன்மைகளும் கொண்டது நயமாகும். அவ்வளவு நன்மைகளுக்கும் வஞ்சகமாக நீங்கள் மனித சமுதாயத்தில் வாடும் பொழுது, நீங்கள் நயவஞ்சகர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய கூலி நயவஞ்சகத்திற்கு நயவஞ்சகம்தானா அல்லது நன்மைகள் ஏராளமாக வந்து சேரும் என்று நினைக்கிறீர்களா? எப்படி நாம் நினைக்கிறோம்? நான் செய்யக்கூடிய துரோகத்திற்கு, நான் ஈட்டக்கூடிய சம்பாதியத்தில் நான் நன்றாக வாழ்ந்து விடுவேன் என்று எப்படி நாம் நினைக்கிறோம்? போதையின் அடிப்படை நம்முடைய வாழ்க்கையின் இந்த மிக கேவலமான நிலைமைக்கு காரணமாக அமைந்துவிட்டது. தெளிவாக சிந்தித்து நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை போதையும் சூதாட்டமுமாகும். போதை என்பது உங்களுடைய பெருமை, சூதாட்டம் என்பது வாழ்க்கைக்கு என்ன வழி என்று தெரியாத நிலையில் நயவஞ்சகத்துடன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சூதாட்டமாகும். இன்றும் நாம் மனிதர்களை நம்புகிறோம். நீங்கள் எனக்கு வழி சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு வழி சொல்லுங்கள். இவர்கள் எந்த விதமான அறிவும் இல்லாதவர்கள். உங்களுக்கு எண்ணங்களை கொடுத்தவன் இறைவன், வழியை அறிவிப்பவனும் அவன்தான். மனிதர்களிடம் அறிவை தேடாதீர்கள், அவர்களே சூதாடிகள். மனிதர்களில் பெரும்பாலோர் சூதாட்ட களத்தை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டவர்கள், போதையை தங்களுடைய பெருமையாக ஆக்கி கொண்டவர்கள். அந்த போதையில் தான் என்னுடைய வாழ்க்கையை அமைந்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் தகுதியும் அந்தஸ்தும் அமைந்திருக்கிறது என்று அந்த வாழ்க்கையில் தங்களை மூழ்கடித்துக் கொண்டவர்கள். இந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் மீது உறுதியாக நிலைத்து நில்லுங்கள். அந்த எண்ணங்கள் இறைவன் படைத்த எண்ணங்களின் தூய்மையுடன் இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய கலங்கங்கள் பதிந்த ஒரு அசிங்கமாக இருக்க வேண்டாம். அருவருக்கத்தக்க அந்த பாதைகளில் நீங்கள் உங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டாம். நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக நீங்கள் வாழ வேண்டும். இன்று முதலாக என்னுடைய வாழ்க்கை ஒரு சூதாட்ட களமாக அமையக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை போதையின் அடிப்படையில் அமைந்துவிடக்கூடாது. இறைவன் எதில் என்னை அமைத்தானோ அந்த அமைப்பில் நான் அமைய வேண்டும். இயற்கையுடன் நான் அமைய வேண்டும். இயற்கை, என்னுடைய இயற்கை என்ன? மனிதனாக வாழ வேண்டியது என்னுடைய இயற்கையாகும். இறைவன் அந்த அமைப்பில் உங்களை படைத்திருக்கின்றான். இப்பொழுது நீங்கள் ஆரம்பத்திற்கு வாருங்கள். உங்களுடைய இறைவன் மற்ற உயிரினங்களை விட உங்களை உயர்ந்த படைப்பினமாக அமைத்தான். உங்களுடைய இறைவன் இயற்கையை உங்களுக்கு அடிமையாக்கினான். உதாரணத்திற்கு, இந்த காற்றின் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் வீச செய்யவும் முடியும், தடுத்துவிடவும் முடியும். புயல் காற்றையும் நீங்கள் தடுத்து விடுங்கள், உங்களுக்கு பிடிக்காது. அழிவு உங்களுக்கு பிடிக்காது, தடுத்து விடுங்கள். அழிவை ஏற்படுத்த வேண்டுமென்றால் புயல் காற்றின் மீது நீங்கள் அதிகாரம் பெறுங்கள். உங்களுக்கு இறைவனுடைய அனுமதி இருக்கிறது. நீங்கள் இயற்கையை உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கும் பொழுது ஞானங்கள் இருக்கின்றது. எப்பொழுது நீங்கள் உங்களுடைய நன்மைகளுக்காக இயற்கையை பிரயோகிக்க வேண்டும் என்பதற்கு இறைவன் அறிவிப்பின்படி, நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை என்பது நமக்கு வேண்டாம். அது நமக்கு தேவையில்லாததும் அவசியம் இல்லாததும். நன்மைக்கு நன்மை என்ற அந்த ஒன்றை மட்டுமே நாம் கொண்டு வருவோம். இங்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான சிறுமைக்கும் இழிவுக்கும் ஆளாகிவிடக்கூடாது. தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டால் நீங்கள் மனிதன் இல்லை, இறைவனுக்கும் துரோகிகள், இறைவனுக்கு நன்றி கெட்டவர்கள். இந்த வாழ்க்கையில் இன்று நாம் அமைந்திருக்கின்றோம். இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஜடமாக ஆகிவிடக்கூடாது.
பெரும்பாலும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நிச்சயமாக இறைவனுடைய வழியை விட்டும் தவறிவிட்டார்கள். தங்களுடைய அறிவை கொண்டு ஒரு எல்லை வரைக்கும் சென்று அங்கு அவர்கள் தடைப்பட்டு விட்டார்கள். கற்சிலைகளாக மாறிவிட்டார்கள். நகர்வதற்கும் வழி இல்லை, பார்ப்பதற்கும் வழி இல்லை, விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயங்களும் இல்லை, அவர்களுக்கு எண்ணங்களும் இல்லை. திக்கு தெரியாமல் அவர்கள் நின்று விட்டார்கள். கார் இருளில் ஊமையர்களையும் செவிடர்களையும் போல, பார்க்க முடியாத கார் இருளில் ஊமையர்களைப் போலவும் சத்தமிட்டு அடைக்கக்கூட திறன் இல்லாதவர்களாக, சக்தி இல்லாதவர்களாக, அந்த அமைப்பே இல்லாதவர்களாக, செவிடர்களாகவும் சுற்றி நிகழக்கூடியது என்ன என்பதை கேட்கக்கூடிய அளவு கூட செவி புலன்கள் இல்லாதவர்களாக அவர்கள் அமைந்துவிட்ட அந்த நிலையில் உங்களுடைய நிலைமை என்ன என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இவர்கள் ஜடங்கள், பொம்மைகள், கற்சிலைகளை போன்றவர்கள். இவர்களிடம் நீங்கள் உதவி தேட வேண்டாம். இவர்களை உங்களுடைய வழிகாட்டிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சிலைகளை உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சிலை வழிபாட்டிலிருந்தும் விலகுங்கள். மனிதர்களை வழிபடுவது சிலைகளை வழிபடுவதற்கு ஒப்பாகும். அவர்களிடம் வாழ்க்கை வழிமுறைகளை தேடுவது உங்களை நீங்களே படுகொடியில் தள்ளிக்கொள்ளக்கூடிய அந்த மகாபாதக செயலை நீங்கள் உங்களுக்கு எதிராகவே செய்வதாகும். அந்த செயல்பாட்டில் நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்று வரை நாம் அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வேலையெல்லாம் அம்புகள் எறிந்து குறிபார்ப்பதை தவிர வேறு கிடையாது. குறிபார்த்து அம்பு எய்வதை தவிர வேறு கிடையாது. யார் தனக்கு மடிவார்கள் என்று குறிபார்த்து பலவீனமானவர்களை, தனக்கு கீழே உள்ளவர்களை வைத்து வாழ்வதை தவிர தனக்கு மேலாக தங்களை குறிவித்துக் கொண்டிருக்கும் அவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வழி இல்லாதவர்கள். இவையெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும். போதையிலும் சூதாட்டத்திலும் கற்சிலைகளை வணங்குவதிலும் அம்புகள் எறிந்து குறிபார்ப்பதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும். இவற்றிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றியாளர்கள். போதை என்பது உங்களுடைய பெருமை, அதிகாரம், ஆணவம், அகம்பாவம், தன் மீது யாருக்கும் வழி இல்லை என்ற அந்த பெருமிதம், மற்றவர்கள் அனைவரும் தனக்கு கீழே என்ற அந்த அகங்காரம் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிவகுக்காது. உங்களுடைய பெருமை, அறிவு எனும் பெருமை, நான் படித்தவன், மனித துரோகத்திற்கு அந்த அறிவு தேவைப்படுமே தவிர உங்களுடைய நல்வாழ்க்கைக்கு அந்த அறிவு ஒருபோதும் உதவாது. அந்த அறிவை கொண்டு இன்னொருத்தனுக்கு கூலி வாங்கக்கூடிய ஒரு வேலைக்காரனாக நீங்கள் இருப்பீர்களே தவிர உங்களை இயற்கைக்கு எஜமானர்களாக ஆக்கிவிடாது. நான் இயற்கைக்கு எஜமானனாக ஆக வேண்டும் என்றால் எனக்கு உணவின் மீது அதிகாரம் இருக்கிறது, நீரின் மீது அதிகாரம் இருக்கிறது, காற்றின் மீது அதிகாரம் இருக்கிறது, நான் விரும்புவதன் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது. மனிதர்களை நாடி நான் செல்ல வேண்டிய அவசியமில்லை. மனிதர்களுக்கு குப்பையை கொட்டி நான் வேலை செய்து அவர்களிடமிருந்து பொருள் ஈட்டி பின்னர் கடைக்கு சென்று என்னுடைய பொருட்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறீங்க? குப்பை கொட்டுறேன்னு சொல்கிறீங்க. ஒரு தோட்டி கேட்டால் நான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லுவீங்க. நான் தாழ்ந்த ஜாதி எதுக்குள்ள. தோட்டியில் உயர்ந்த ஜாதி எது, தாழ்ந்த ஜாதி எது? மனிதர்களுக்கு குப்பை கொட்டுவது தான். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, யாருக்கு குப்பை கொட்டினாலும் சரி, அது குப்பை கொட்டுதல் ஆகும். பிற மனிதர்களுக்கு கீழே நீங்கள் வேலை செய்ய வேண்டாம். நீங்கள் ஒரு குப்பை தொட்டியாக ஆகிவிட வேண்டாம். நீங்கள் ஒரு விளக்கமாறாக ஆகிவிட வேண்டாம். ஒரு துடைப்பமாக ஆகிவிடாதீர்கள். ஒரு ஒட்டடை குச்சியாக ஆகிவிட வேண்டாம். நாம் மனிதர்கள், யாருக்கும் யாரும் வேலை செய்யக்கூடாது. எனக்கு இயற்கையின் மீது அதிகாரம் வேண்டும் என்று நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். ஆனால் நாமும் மகத்தான அந்த இறை படைப்பாகிய மனிதன் மீது எனக்கு அதிகாரம் வேண்டும் என்று நம்புகிறோம். அதன் மீது வாழ்கிறோம். பகிரங்கமான இறை துரோகிகள். ஒருவருக்கொருவர் நிச்சயமாக இந்த சமுதாயம் அழித்துக் கொண்டு சாகும். இந்த வாழ்க்கையின் மீது நாம் ஒருபோதும் அமையக்கூடாது. மனிதர்கள் மீது அதிகாரம் செய்ய தகுதியற்றவர்கள். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நிகரானவர்கள். யாரும் யாரையும் வீழ்த்திட முடியாது. இன்று உங்களுடைய காலம் கவுண்ட் டவுனில் இருக்குது.
என்னைக்கு எனக்கு ஒரு உயர்ந்த நிலை வருதோ கவுண்ட் டவுன் ஹஸ் ஸ்டார்டட், கொஞ்ச நாளில் உங்களுடைய நிலைமை மாறும். மனிதர்களுக்கிடையே நாமே இவ்வாறு காலங்களை மாற்றி அமைக்கின்றோம். நிச்சயமாக தன்னுடைய எந்த காலமும் உறுதியாக நிலைத்துவிடக்கூடியது அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொருட்டே. இருந்தாலும் மனிதர்கள் விலகிக் கொள்வது மிகச் சொற்பமாகும். அவர்கள் அறிந்து உணர்வதில்லை. செவிகளில் கேட்கிறார்கள், விளங்குவதில்லை. பார்க்கிறார்கள், பார்வை புலன்களில் அவர்களுக்கு உண்மை புலப்படுவதில்லை. கேட்கிறார்கள், அந்த கேள்விகளில் அவர்களுக்கு ஞானங்கள் கிடையாது. இறைச்சலை கேட்டு செயல்படுகிறார்கள். ஞானங்களின் பாதையின் மீது அவர்கள் கேள்வி ஞானத்தின் மூலமாக அவர்களுடைய பாதையை செவ்வைப்படுத்துவதில்லை. இன்று நாம் மனிதர்களை ஒரு ஜடத்தை விட மோசமாகிவிட்ட அந்த மனிதர்களை நம்பி நாம் செல்கின்றோம். அவர்களிடம் வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி நாம் கேட்கின்றோம். கூடாது. அவர்கள் பார்ப்பதும் இல்லை, பார்க்கவும் முடியாது. கேட்பதும் இல்லை, கேட்கவும் முடியாது. அவருடைய நெஞ்சங்களில் இருதயங்கள் இருந்தாலும் அது விளங்கிக் கொள்ள சக்தியை அற்றுவிட்டது. அவர்கள் கற்சிலைகளை போன்றவர்கள். மனிதர்களை நம்பி வாழக்கூடிய இந்த சிலை வழிபாட்டிலிருந்தும் நீங்கள் விலகுங்கள். அவர்கள் பலவீனர்களை நோக்கி அம்பை எறிகிறார்கள், அதில் வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். அம்பு எறிந்து குறி சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை, குறிபார்த்து வீழ்த்தி மனிதர்களை இராய்ஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கை, தங்களுடைய தேவைகளுக்காக மனிதர்களை பலி வாங்கி வாழக்கூடிய வாழ்க்கை, ஒருவருக்கொரு நயவஞ்சகமிக்க இந்த வாழ்க்கை, அம்பு எறிந்து குறி சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலைமையை தலைகீழாக்கி இழிவையும் வேதனையையும் உங்கள் மீது சாத்திவிடும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கூடாது. அருவருக்கத்தக்க இந்த வாழ்க்கையின் பாதையிலிருந்தும் நாம் விலக வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பத்தை கொண்டு வருகிறோம். நிச்சயமாக இந்த போதையை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் மனிதர்களுக்கிடையே வெறுப்பையும் பகைமையையும் உண்டாக்கி அவர்களை ஒருவர் மீது ஒருவர் சாட்டப்பெற்று இறுதியாக மனித குலத்தையே மனதளவில் நாசமாக்கிவிடக்கூடிய ஷைத்தானின் இந்த சூழ்ச்சிகளில் நீங்கள் சிக்க வேண்டாம். இயற்கையின் மீது நான் ஆதிக்கம் பெற வேண்டும், இது உங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். இந்த பூமி உங்களுக்காக விளையாவிட்டால், ஒரு அடிமையை நீங்கள் எப்படி உங்களுக்காக வேலை செய்யாவிட்டால் அவர்களை வேலை வாங்குவீர்களோ, உணவையும் கொடுத்து வாழவும் வைப்பீர்களோ, அதே போன்று இந்த பூமி எனக்காக விளையாவிட்டால் அதன் மீது அதிகாரம் பெறக்கூடிய ஞானத்தை இரண்டும் கேளுங்கள். நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். படைப்புகளிலேயே மனித இனம் உயர்ந்த படைப்பினம். மனிதர்களிடம் நெருங்குவதற்குரிய வழியை நிச்சயமாக இறைவனை நெருங்கக்கூடிய வழியை நிச்சயமாக மனிதர்களுக்கு இறைவன் அமைத்திருக்கின்றான். மனிதர்கள் நெருங்க வேண்டாம், அவர்கள் பலவீனர்கள். இருந்தாலும் பெருமை கொண்டவர்கள். மனிதர்களிடம் சென்று ஒரு வழியை கேட்பமையானால் தெரியாத நிலையிலும் தன்னை கேட்டுவிட்டானே, தான் பதிலளிக்கவில்லை என்றால் தன்னுடைய பெருமை என்னாவது என்பதற்காக ஏதேனும் உளறி கொட்டு போன்றான் மனிதன். தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் பலவீனம் என்னவென்றால் மனிதர்களிடம் வழியை கேட்பதாகும். நீங்கள் உங்களுடைய வழியில் சென்று கொண்டிருக்க அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் அந்த அறிவின் பாதையில் தான் அந்த பிரச்சனை. உங்களுடைய அறிவை உபயோகத்தின் காரணமாக எந்த அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் சென்றீர்கள், எங்கு முடிவடைந்த பிறகு அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள வழியில்லை. அந்த உங்களுடைய அறிவின் பாதையில் பிரச்சனையை எதிர்கொள்ளும் வரையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக சந்தோஷப்பட்டீர்கள். உங்களுடைய அறிவின் பெருமையை மெச்சிக்கொண்டிருந்தீர்கள். இந்த அறிவு இந்த பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை முடிவாக்கும் என்பதை நீங்கள் அப்பொழுது உணரவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொண்ட பிறகு உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் சிக்கிக்கொண்டதுதான். இனி உங்களுக்கு அறிவில்லை. இப்பொழுது மனிதர்களை நீங்கள் நம்புகிறீர்கள், அவர்களும் உங்களை போன்றவர்கள் நைவஞ்சர்கள் தான். உங்களை விட படுமோசமாக இருந்து இன்னும் கொஞ்சம் வழியை அதிகப்படுத்தி அங்கு போய் சிக்க வைத்துவிட்டு அவர்கள் நீங்கி விடுவார்கள். மனிதர்களை நம்பும் போது பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, ஒரு பிரச்சனை பல பிரச்சனைகளாக மாறுவது மனிதர்களை நம்புவதை கொண்டுதான். ஒரு பிரச்சனை நீங்கி மறுபிரச்சனைகள் என்று உங்களுக்கான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் உங்களுக்கு கேடுகளும் உருவாவது மனிதர்களை நீங்கள் நாடுவதன் காரணமாக, கற்சிலைகளை வழிபடுவதன் காரணமாக. சிலைகளை போன்றவர்கள், ஜடங்கள், எந்த விதமான அறிவும் இல்லாதவர்கள், உங்களை போன்ற நைவஞ்சர்கள், தாங்களே பலவீனமானவர்கள், தங்களுடைய பலுவையை சுமக்க இயலாதவர்கள், தாங்களே பிரச்சனைகளில் இருப்பவர்கள், இவர்களிடமா நீங்கள் உங்களுடைய வழியை கேட்டீர்கள். இன்று
உங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டாம். மனதின் சாட்சியத்திற்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டாம். உலகில் இருக்கக்கூடிய எந்த சட்டமும் உங்களை தீண்டாது. எவ்வளவு கொடுமையான சட்டங்களாக இருக்கட்டும், உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் செயல்படாத வரையில் எந்த மனித சட்டமும் உங்களை நெருங்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எந்த நீதிமன்றங்களுக்கும் நீங்கள் மறைவானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனித சட்டம் என்பது அரக்கத்தனமானது. கொடுமையாக பிடிப்பவர்களை போன்று உங்களை பிடிப்பார்கள். இதயத்திலிருந்து வந்த தீர்ப்பல்ல, எழுதப்பட்ட ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட தீர்ப்பு. மனிதன் இதயம் சம்பந்தப்பட்டவன். தீர்ப்பு என்பதனுடைய அம்சம் இரக்கத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். அரக்கத்தனத்தின் அடிப்படையில் அமைவது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மனித சட்டங்களும் தீர்ப்பும். அதன் அளவில் நீங்கள் ஒருபோதும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய இறைவனிடம் என்று பாதுகாவல் தேடுங்கள். நீங்கள் மனிதர்களின் தீர்ப்பை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். அந்த தீர்ப்பின் பக்கம் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். உங்களுடைய மனசாட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டாம். அப்படி என்றால் எனக்காக ஒரு வாழ்க்கை எனக்கு அமைக்கப்பட்டு விட்டது, ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின்பால் நான் செயல்பட வேண்டும் என்றால் நல்வழியும் தீய வழியும் ரெண்டும் பிரிந்து விட்டது. தீய வழியின் பக்கம் நான் செல்வதை தவிர என்னுடைய அறிவுக்கு புலப்படவில்லை. எனவே நான் நல்வழியை நம்புவோனும் இல்லை. நல்வழி என்ற ஒன்று இருக்கிறது என்று தெரிந்தும் நம்புவதில்லை. நாம் இறை நம்பிக்கையாளர்கள் இல்லை. இறை நம்பிக்கை என்பது உங்களுக்காக ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு காரியத்திலும் 2 பாதைகள் உங்களுக்கு தெளிவாக்கப்படுகின்றன. உங்களுடைய ஆன்மாவிலிருந்து உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்படக்கூடிய பாதைகள். நல்வழி ஒன்று, தீய வழி ஒன்று. நல்வழிக்கு இனிதான் பாதை திறக்கப்பட வேண்டும். தீய வழிக்கான பாதைகள் உங்களை சுற்றிலும் திறக்கப்பட்டு விட்டன, திறந்தே இருக்கின்றன. நீங்கள் அதில் நுழையலாம், அல்லது கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீர்களானால் என்னுடைய பாதை திறக்கும். அதுவரையில் உங்களுக்கு என்ன அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்து வாருங்கள். பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இயற்கையான உறுதியான விருப்பம் ஒன்று இருக்கிறதே, இனி வழி திறக்கப்பட வேண்டிய அந்த விருப்பத்திற்கான பாதை, அது திறக்கப்படும் வரையில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த பாதை திறக்கும். அதுவரையில் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத இந்த பாதையில் நான் என்னை அமைத்துக் கொள்கின்றேன் என்று அந்த காலம் கனியும். இறைவனிடமிருந்துள்ள அந்த பாதை உங்களுக்கு விலகும் பொழுது, தெளிவாகும் பொழுது, அதில் எத்தகைய இடைஞ்சல்கள் கிடையாது, நெருக்கடிகள் கிடையாது. அதில் உங்களுடைய பாதை உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் விரும்பும் விதத்தில் அதில் செல்லலாம். யாரும் அதை அபகரிப்பவர்களும் இல்லை. ஏனென்றால் அது மறைவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மட்டுமே விளக்கமாகக்கூடிய அந்த பாதையின் மீது வேறு யாரும் அதில் உங்களை வீழ்த்திவிட்டு அவர்கள் அந்த பாதையில் சென்றுவிட முடியாது. மறைவான அந்த பாதையை நீங்கள் நம்புங்கள். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். வெளிப்படையானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டாம். இருதயம் என்பது மறைவானது, எண்ணங்கள் என்பது மறைவானது. அந்த எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் பொழுது நிச்சயமாக மறைவான பாதை மட்டுமே உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை திறக்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள். அதுவரையில் உங்களுடைய தேவைகளுக்கு உரிய அந்த பாதை உங்களுக்கான சொற்ப அறிவு இருக்கிறது. அதை கொண்டு நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வழிநடத்த முடியும். பெரும் பணத்தின் பக்கம் செல்ல வேண்டாம். உலக வாழ்க்கையின் அடிப்படையில் பெரும் பணம் என்பது இறைவனுடைய அனுக்கிரகத்திலிருந்து உங்களை விலக்கிவிடும். மகத்தான அந்த நற்பாதையிலிருந்து நற்பாக்கியம் பெறக்கூடிய அந்த பாதையிலிருந்தும் உங்களை நிச்சயமாக வழிதவரச் செய்துவிடும். அந்த பாதையின் மீது நீங்கள் உறுதியாக செல்லக்கூடாது. மனிதர்களுடைய பாதையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அது பில்கேட்ஸாக இருந்தாலும் சரிதான். மனிதர்களை வஞ்சிக்கக்கூடிய அந்த பாதையின் மீது நான் செல்ல மாட்டேன். பணம் உங்களுடைய வாழ்க்கை அல்ல. இயற்கையின் மீதுள்ள ஆதிக்கம் உங்களுடைய வாழ்க்கையாகும். மனிதர்கள் மீது நீங்கள் செய்யக்கூடிய ஆதிக்கம் உங்களுடைய வாழ்க்கை அல்ல. இயற்கையின் ஒவ்வொரு பொருளின் மீதும். சுனாமி வருகிறது என்றால் தடுத்து நிறுத்துங்கள் உங்களுடைய ஒரு எண்ணத்தின் அசைவில். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். அதில் சுவர் எழுப்பாதீர்கள். கடற்கரையோரமாக சுவர் எழுப்பிவிட்டீர்கள், சுனாமி வராது. வெள்ளம் ஏற்பட்டால் எங்கே போகும்? கடற்கரையில் 1000 அடிக்கு சுவர் எழுப்பிவிட்டு 10,000 மைல்களுக்கு நீல வாக்கிலும் கரையோரமாக சுவர் எழுப்பி விட்டாச்சு. இனிமேல் சுனாமி வராது. ஊருக்குள்ளே வெள்ளம் ஏற்பட்டால் எங்கே போகும்? சுனாமியும் சேர்ந்ததான் எப்படி ஆகும்? பூகம்பமும் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்?
இறைவனுக்கு அஞ்சுங்கள். உங்களுடைய கெட்ட அறிவை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். மனிதர்களிடமிருந்து கொஞ்சமாக கேளுங்கள். உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிகளிலும் உங்களுடைய செய்தித்தாள்களிலும் நீங்கள் பார்ப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு கெட்டுவிடும். நீங்கள் அறிவிழந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். மனிதர்களுடைய கேடான பாதை மட்டுமே அங்கே இருக்கிறது. சுவாரஸ்யமான செய்திகள் என்று அருவருக்கத்தக்க செய்திகள் அங்கே இருக்கின்றன. உங்களுடைய இறைத்தன்மையை அது உங்களை விட்டும் நீக்கிவிடும். பிறகு நீங்கள் மதியிழந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். போதையில் ஆகிவிடுவீர்கள். நல்லது எது கெட்டது எது என்று தெரியாத அளவுக்கு ஆகிவிடுவீர்கள். மனிதர்களுடைய பேச்சுக்களையும் கூட்டுக்களையும் அவர்களுடைய இறைச்சல்களையும் கூப்பாட்டுகளையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் மனிதன் என்ற அந்த தகுதியிலிருந்து விலகிவிடுவீர்கள். மனிதர்களை பற்றி நீங்கள் அஞ்சிக்கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு வழிகாட்ட தகுதி இல்லாதவர்கள். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறேனா அல்லது உங்களுடைய இருதயத்தின் பக்கம் உங்களை திருப்புகிறேனா? எனக்கு எந்த வழி என்னுடைய வாழ்க்கையின் வழியாக அமைந்திருக்கிறதோ அந்த வழியின் பக்கம் உங்களை திருப்புகிறேனே தவிர நான் என்னுடைய பாதையில் உங்களை அடைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் இருதயத்தின் பாதை இருக்கின்றது. அது அந்த இருதயத்தின் பாதையின் மீது நீங்கள் உறுதியாக நிலைத்து நில்லுங்கள். அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாக நிரந்தரமான நல்வாழ்க்கையாக அமையும். போதையிலிருந்தும் சூதாட்டத்திலிருந்தும் விலகிக் கொள்ளுங்கள். வெறும் போதை மது அருந்தினால் மட்டும்தான் போதை அல்ல, அறிவு மயக்கமும் போதைதான். அந்த அறிவு மயக்கம் பெருமையை கொண்டு ஏற்படுவதாகும். அந்த அறிவு மயக்கம் பிற மனிதர்களை தாழ்வாக நினைப்பதன் காரணமாக ஏற்படுகிறது. இது மனித சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய, இன்று இலவக்கூடிய 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 600 கோடி மக்களிடத்திலும் இந்த நயவஞ்சகம் மனிதனுக்கு எதிராக, தனக்கு அப்பால் தனக்கு அடுத்து வாழக்கூடிய மனிதனிடம் அந்த நயவஞ்சகம். எனவே இன்று முதலாக நாம் மனிதர்கள் என்ற இந்த ஜடங்களை நம்பக்கூடாது. கல்வி என்ற இந்த அறிவுகட்டத்தன்மையை நாம் நம்பக்கூடாது. இயற்கையின் மீது நிச்சயமாக ஆதிக்கம் இல்லை. இந்த கல்வி அறிவை கொண்டு இயற்கையின் மீது ஆதிக்கம் இருக்கிறதா, இயற்கையின் மீது அழிவு இருக்கிறதா? இயற்கையின் மீது ஆக்கம் இருக்கிறதா, ஆதிக்கம் என்பது ரெண்டும். வேண்டாததை அழிப்பேன், வேண்டியதை வாட வைப்பேன். ஒரு சாதாரணமாக என்னுடைய உடலில் ஒரு கிருமி இருக்குதுன்னு சொன்னால் தொண்டையில் மட்டும் வலிக்குது. இதுக்காக ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறாங்க. இந்த ஆன்டிபயாட்டிக் இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய கிருமி மட்டும் அழிக்கிறது இல்லை, உடம்பு பூரா அழிக்குது. இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்டுக்காக உடம்பு பூராவே அழிக்குது. ஒரு கொசு வேட்டத்துக்காக வீட்டை எரிக்கிற கதை தான். இதுக்கு நோபல் பிரைஸ் ஒரு வெள்ளைக்கார துறை கண்டுபிடிச்சிட்டாரு. நோபல் பிரைஸ் அதுக்கு. அந்த நோபல் யார் தெரியுமா? இன்னைக்கு வெடிகுண்டு அணுகுண்டுலாம் தயாரிக்கிறதுக்கு மூல காரணமே இந்த நோபல் தான். இந்த ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த மனிதன் பீஸ் பிரைஸ், அவன் பேரில் நோபல் பீஸ் பிரைஸ். எத்தனை பேருக்கு பீஸ் பிரைஸ் கொடுத்தாச்சு உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும்? நோபல் பிரைஸ் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை பேருக்கு பீஸ் பிரைஸ் கொடுத்தாச்சு? இன்னைக்கு எல்லாம் சுமூகமாக இருக்கல உலகத்தில், எந்த கலவரம் எதுவும் கிடையாது. அறிவற்றவர்கள், விளையாட்டு பெருவழிகள், இந்த நோபல் பிரைஸ் இதெல்லாமும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை வழிகாட்டக்கூடியது. வீண் பெருமைக்காக தவிர இவர்கள் தங்கள் முதுகை தட்டிக் கொள்வதில்லையே. இன்னொருத்த முதுகில் தூசியை தட்டுறதான் இன்னொருத்தருக்கு வேலை. அதில் ஒரு பெருமை. மனிதர்களுடைய மிக பெரும் பரிசாக நீங்கள் கருதக்கூடிய நோபல் பிரைஸை ஏன் கொண்டு வந்துன்னு சொன்னால் அது எவ்வளவு கெட்ட பரிசுங்கிறத நீங்கள் அறியறதுக்காகத்தான். ஒருத்தனுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கானா, எவனாவது எங்கேயாவது ஒரு நன்மையை நாடியிருக்கானா, நன்மை விளைவிச்சிருக்கானா, அந்த நன்மை நிலைச்சிருக்குதா? இன்னைக்கு மனித சமுதாயத்தில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த அணுகுண்டு இதை அடித்துடட்டுமே. ஈராக்கில் போயிட்டு ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? அமெரிக்காவில் போய் செய்யுங்களா? அதை ஏன் செய்கிறதில்ல? வீணாய் போன மனிதர்கள், தங்களுடைய காரியங்களில் வீணாய் போனவர்கள், அந்த மனிதர்களை நீங்கள் ஒரு காலம் பின்பற்றக்கூடாது என்பதற்காக சில உதாரணங்கள். மற்றபடி இது வீணான பேச்சும் அல்ல. மனிதர்களை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு உகந்தவர்களாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையவர்களாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது.
மனிதர்களை விட்டு எந்த அளவுக்கு நீங்கள் மனதால் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற உதாரணம்தான். ஷைத்தானை விட்டும் எந்த அளவுக்கு நீங்கள் விலகி இருப்பீர்களோ, விலக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, அந்த அளவுக்கு மனிதர்களை விட்டு விலகுங்கள். மனிதனாக இருந்தால் பழகுங்கள். ஒருவன் மனிதனா இல்லையா என்பதை நான் மனிதனாக இருந்தால் தவிர அறிய முடியாது. எனவே நீங்கள் ஷைத்தானாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில் மனிதர்களை நீங்கள் அடையாளம் காண முடியாது. நீங்கள் மனிதனாக மாறிவிட்டால் உங்களை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவி கிடையாது. ஏனென்றால் பெரும்பாலான மனிதர்கள் நரகத்திற்கென்றே ஆகிவிட்டார்கள். சொர்க்கத்திற்குரிய படைப்பாக அவர்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான மனிதர்கள் நரக வாழ்க்கைக்கென்றே தங்களை ஆக்கி கொண்டவர்கள். இவர்களை பின்பற்ற வேண்டாம். இது உறுதியான உங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு பாதையாக இன்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அதில் உண்மையும் இருக்கிறது. இது நியாயமானதும். நம்பிக்கை கொள்ளுங்கள், நற்செயல்களை செய்யுங்கள். நல்ல செயல் எது? உங்களுக்கான எண்ணங்கள் உருவாகிவிட்டால் நீங்கள் செயல்பட வேண்டும். என் மனசாட்சிக்கு ஏற்ற விதத்தில் நான் வாழ்வேன் என்றால் கைக்கும் வாய்க்கும் கிடைக்குமே தவிர அதுக்கு மேலே கிடைக்காது. அதுக்கு மேலே ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இயற்கை வாழ்க்கையிலிருந்து இயற்கையின் மீது நீங்கள் ஆதிக்கப்படக்கூடிய அந்த மகத்தான பாக்கியமிக்க இறைவனுடைய அந்த ஞானங்கள் உங்களுக்கு வருவதிலிருந்து என்று நீங்கள் விலகிவிட்டீர்கள். எப்பேற்பட்ட ஒரு நற்பேரிழப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும். மனிதர்கள் உங்களுடைய ஹீரோ வர்ஷிப்புக்கு உரியவங்களாக ஆக வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மகான்கள் என்று கூறப்பட்டிருந்தாலும் சரி, மனிதன் தான், அவனை பின்பற்ற மாட்டேன் ஒரு காலம். இவரை போன்று வர வேண்டும், அவரை போன்று வர வேண்டும், ஒரு காலம் ஒருவரை போன்று வரமாட்டேன், என்னை போன்று நான் வருவேன். நான் தனித்தவன், இண்டிவிஜுவல், தனித்தன்மை வாய்ந்தவன். ஒவ்வொருவரும் அப்படித்தான். நான் என்னை போன்றே தவிர வர முடியாது. ஒருவரும் எனக்கு முன்மாதிரி இல்லை, என் இறைவன் ஒருவனை தவிர. நல்வழியை தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் உறுதிப்பட்டு விடுங்கள். இன்று நீங்கள் நிலைபெறுங்கள். என் இறைவனே எனக்கு நல்வழியை அதிகரிப்பாயாக. நல்வழியை தவிர வேறு வழியை எனக்கு நீ ஆகமாக்கி விடாதே. மனிதர்களை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். முக்கியமான பிரார்த்தனையாகும். மனிதர்களின் தீமைகளை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்ற அந்த ஒரு பிரார்த்தனையில் நாம் கண்மூட வேண்டும், கண்விழிக்க வேண்டும். என்னை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். நானும் இந்த மனித வர்க்கத்தை சார்ந்தவன் தான். என் தீமைகளிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. அங்கும் நம்முடைய பெருமை நம்மை விட்டும் நீங்குகிறது. நான் யோகியன் என்று கூறவில்லை. என்னை விட்டும் இன்னும் மனிதர்களை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். இன்னும் என்னை நல்ல மனிதர்களின் சமுதாயத்துடன் சேர்ந்து வாழ வைப்பாயாக. கெட்ட சமுதாயத்தை விட்டும் நீ என்னை நீக்குவாயாக. இந்த பிரார்த்தனையை உங்களுடைய பிரார்த்தனையாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, வருங்கால சந்ததியினருக்கும். உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் நேர் வழியில் அமைந்துவிடுங்கள். அந்த மறைவான வாழ்க்கையில் சட்டங்கள் உங்களை தொட முடியாது. மனிதர்களை நம்பாதீர்கள். தீய வாழ்க்கை மட்டும்தான். இனி உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய சட்டங்கள் மட்டும்தான் வாழ்க்கையாக அமையும். அதிலும் மிக கெட்டவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். கொஞ்ச நஞ்ச மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்களும் அந்த சமுதாயத்துடன் சேர்ந்து விடுவார்கள். சிறைக்கு சென்று வந்த பிறகு, சிறைக்கு செல்வதற்கு முன்பாக கொஞ்சம் மனசாட்சி இருக்கும். சென்று வந்த பிறகு அவர்களும் சிறைவாசிகள். அவர்களை போன்று இவர்களும் ஆக்கப்பட்டு விடுவார்கள். நீங்களோ நல்ல சமுதாயத்தினுடன் சேர்த்து வைப்பாயாக என்று நீங்கள் விரும்ப வேண்டும். மனிதர்களுடைய சூழ்ச்சி மகா கெட்டது. மலைகளையும் பெயர்த்துவிடக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு எதிரான அவங்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே வழி நல்வழியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் சென்றுவிட வேண்டாம். மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் செல்லாத வரையில் மனிதர்களுடைய சட்டம், மனிதர்களுடைய நியாயங்கள் உங்களை தீண்டாது. ஏனென்றால் பெரும்பாலான மனித சட்டங்கள் அநியாயமாக இருக்கிறது. பெரும்பாலான மனித சட்டங்கள் அநியாயத்தை கொண்டே இருக்கிறது தவிர நியாய உணர்வுகளின் இரக்கத்தின் அடிப்படையில் எந்த சட்டமும் அமையவில்லை என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும். சாட்சி உங்களுக்கு தேவை, நீங்கள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படுவதற்கு. சரிதானே? உங்களுக்கு சாட்சியங்கள் இருந்தால் நீங்கள் குற்றவாளிகள். பொய் சாட்சி சொல்லி உங்களை குற்றவாளிகளாக ஆக்கி தண்டனை உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இன்றளவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா?
பரவலாக பெரும்பாலும் பொய் சாட்சிகள் ஏற்படுத்தப்படுகின்றனவா இல்லையா? ஆமாம் இல்லையா? இந்த பொய் சாட்சி கூறினால் தூக்கு தண்டனை என்று ஏன் கூறக்கூடாது? ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை? நான் தப்பு செஞ்சா என்னை தண்டிச்சிருங்க, பரவாயில்ல. பொய் சாட்சியம் சொல்லி நிச்சயமாக நான் அங்கு குற்றவாளியாக்கப்பட்டு விட்டேன். ஆனால் நாம் நம்புபவர்கள் எதை தெரியுமா? பார்ப்பதும் நம்பாதே, கேட்குறதையும் நம்பாதே, தீர விசாரிப்பதே மெய். இதை ஏற்றுக்கொண்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், இன்னொரு பக்கம் பார்ப்பதைத்தான் நம்புவேன், கேட்டதைத்தான் நம்புவேன். இதுதான் சாட்சி. இதுவும் ஒரு சட்டமா? பார்ப்பதும் பொய், கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். பார்ப்பது மெய், கேட்பது மெய், விசாரிப்பது பொய். இது மனித சட்டம். இவ்வளவு சிரிக்கிறீர்கள், இவ்வளவு கேவலமாக இருக்கிறது நம்முடைய சட்டங்களும் அதன் அரசியல் அமைப்புகளும் அங்கு நிலவக்கூடிய விஷயங்களும். பொய் சாட்சி கூறினால் மரண தண்டனை என்று ஏன் சட்டம் இயற்றக்கூடாது? இயற்ற முடியாது. ஏன் தெரியுமா? பொய் சாட்சி கூறுபவர்கள் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள். அதற்காக அந்த சட்டம் செல்லாது. சட்டங்களும் வேதனைகளும் தண்டனைகளும் பொதுமக்களை டெரரைஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறத தவிர பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை. இதையும் நீங்கள் உணர்ந்தவர் தானே? போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே அடித்து உதச்சி வாங்கிறது தானே? இது ஜட்ஜுகளுக்கு தெரியாதா? அதை எப்படி நம்ப முடியும்? இப்போ நான் ஜட்ஜுக்கிட்ட வந்து சொல்கிறேன், பொய் சாட்சி என்னை சொல்ல வைக்கிறாங்க, பொய்யை வாக்குமூலமாக கூற வைக்கிறாங்க. நான் ஜட்ஜுக்கிட்ட வந்து சொல்கிறேன், பொய்யாக வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அப்போவே என்னை ரிலீஸ் பண்ணக்கூடாதா? இதுக்கு ஒரு சட்டம். அதெல்லாம் முடியாது. அந்த சட்டம் முடியறதுக்குள்ள, தீர்ப்பு வரத்துக்குள்ள நான் காலாவதியாகி நான் செத்து போய் என் பேரன்னு வந்துடுவான். அவனுக்கு தான் அந்த சட்டம் சொல்லும். நீங்கள் சட்டத்தை நம்புபவர்கள், சட்டத்திற்கு மதிப்பு கொடுப்பவர்கள். ஆனால் அந்த சட்டம் உங்களை மதிக்கவில்லை, உங்களை மனிதர்களாக மதிக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் திரும்பக்கூடிய ஒரே இடம் இறைவன் பக்கம் மட்டும்தான். மனிதர்களை நம்பாதீர்கள் என்று கூறுவதற்கு ஏன் என்ற அடிப்படைக்கு ஒரு உதாரணமாகத்தான் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றேன். நாம் போதையில் இருந்த காரணத்தால் இதையெல்லாம் கவனிக்க தவறிவிட்டோம். பொய் சாட்சி கூறுவனுக்கு மரண தண்டனை மட்டும்தான் ஒரே தண்டனை. யாராவது ஒரு பொதுமக்கள் ஒரு மனிதர் பொய் சாட்சியுடன் உள்ள நுழைய முடியுமா? எல்லா அரசியல்வாதிகளும் உள்ள போயிடுவாங்க, மரண தண்டனை போயிடுவாங்களே. பொய் சாட்சி கூறுவனுக்கு மரண தண்டனைன்னு சொன்னால் பெரும்பாலான அரசியல்வாதிகள் மரண தண்டனைக்கு உட்பட்டுருவாங்களே. அதுக்காக அந்த சட்டம் கூடாது. சட்டம் என்பது அரசியல்வாதிகளுக்காக, மனிதர்களுக்காக அல்ல, அரசியல்வாதி நலனுக்காக சட்டம். மனிதர்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பிடக்கூடாது என்பதற்காக சட்டம். மனிதர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மனிதர்களை விட்டு விலகுங்கள். இது ஒன்று மட்டுமே உங்களுக்கு வழி. மனிதர்களுடைய பாதைகளிலிருந்து விலகி மனசாட்சியின் பாதையின் பக்கம் வாருங்கள். நாளைய செழிப்பான வாழ்க்கைக்கு இது மட்டும்தான் வழி. மனிதர்களை குறை கூற வேண்டாம். அரசாங்கம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அரசியல் அமைப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும், சட்ட அமைப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும், தீர்ப்பு பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அந்த தீர்ப்புக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாம் அவர்கள் வழியை சார்ந்தவர்கள் இல்லை. மனசாட்சியின் வழி, மனசாட்சியின் வழி நிச்சயமாக மறைவான வழியாகும், மனிதர்களுக்கு புலப்படாத வழி. அந்த வழியில் நீங்கள் உங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு எதிராக யாரும் சட்டம் கொண்டு வர முடியாது, உங்களை பிடிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை மறைவான வாழ்க்கை. அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை இல்லை, மறைவான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் பக்கம் நாம் இன்று செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனக்கு சூதாட்டக்களம் வேண்டாம். நான் என் இறைவன் எனக்காக வகுத்த அந்த நேர்மையான பாதையின் பக்கம் திரும்பிவிட்டேன். அது மட்டுமே எனக்கு வழியாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இன்று நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மனித சமுதாயத்திற்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன். என் மனசாட்சிக்கு உகந்த வழியில் எனக்கு இன்று எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அறிவை கொண்டு நான் செயல்படுவேன். அதற்கு மீறி நான் செயல்பட மாட்டேன். எனக்காக உள்ள மறைவான வழியில் நம்பிக்கை கொண்டேன். இந்த வழி இறைவனிடமிருந்து நிச்சயமாக உங்களுக்காக திறக்கப்பட இருக்கிறது. இந்த வழியின் மீது நீங்கள் உறுதியாக நிலைத்து நில்லுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களாக நற்செயல்களில் ஈடுபடுங்கள். நற்செயல் என்பது என்னுடைய மனசாட்சியின் பக்கம் நான் திரும்புவதாகும். என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் என்னுடைய வாழ்க்கையை அமைப்பவன் இல்லை.
அந்த மனசாட்சியின் வாழ்க்கையில் எல்லாரையும் விட நான் தாழ்ந்தவனாகத்தான் இருப்பேன் இந்த உலகத்தினுடைய பொருளை ஈட்டக்கூடிய அந்த வழிமுறையில். மற்ற மனிதர்களுக்கெல்லாம் இழிவானவனாகத்தான் நான் இருப்பேன். மற்ற மனிதர்கள் என்னை அவிதமாகத்தான் பார்ப்பார்கள். இந்த புழுப்பூச்சியை நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும் விட்டு போகக்கூடிய அளவு தான் நான் இருப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை திறக்கும் பொழுது மனித சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியாக நான் உயர்த்தப்படுவேனே, அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் பொறுமையுடன் இருங்கள். பொறுமையான வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய நற்பாக்கியம் அந்த பொறுமையின் காரணமாக உங்களுக்கு வர இருக்கிறது. பொறுமை எப்படிப்பட்டதென்றால், மிக பெரும் நற்பாக்கியம் உடையவர்களை தவிர அந்த பொறுமை அடைய மாட்டார்கள். இறைவனிடம் நீங்கள் எதையும் கேட்க வேண்டாம், என்னுடைய நல்வழி எனக்காக திறக்கும் வரையில், நேர்மையான வழி எனக்காக திறக்கும் வரையில் பொறுமையை கொடு இறைவனே. மனிதர்களின் பக்கம் கடைக்கண்களை கொண்டும் அவர்களை பார்க்க வேண்டாம், நீங்கள் வழிகட்டு விடுவீர்கள். அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் தவறி விடுவீர்கள். மிகுந்த நற்பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடும். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்காக வழி திறக்கிறது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களாக நற்செயல்களை செய்யுங்கள். நற்செயல்கள் என்பது மனசாட்சிக்கு உகந்த வழிகளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வேறு யாருக்கும் தான தர்மம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு தர்மம் செய்யுங்க. உங்களுக்கு அதர்மத்தை ஏற்படுத்தி கொண்டு பிறருக்கு தர்மத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கான தர்மம் நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக ஈடுபடுத்திக் கொள்வதில் இருக்கிறது. இதற்கு கூலியாக இறைவனிடமிருந்து மறைவான அந்த வாழ்க்கை உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. மனித சமுதாயம் 600 கோடி மக்களுக்கு மேலாக நீங்கள் தனித்தன்மையுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைப்பீர்கள். அங்கு உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை இந்த பூமியில் அமைக்கப்பட்டதாக ஆகிறது. மனிதர்கள் கண்களுக்கு நீங்கள் ஏழ்மையானவர்கள், உங்களுக்கு நீங்கள் மகத்துவம் வாய்ந்தவர்கள். மனிதர்கள் கண்களுக்கு உங்களுக்கு மனிதர்களில் யாரொரும் இல்லை, உங்களுக்கு யாரொரும் தேவையில்லை. இந்த அழகான வாழ்க்கையின் மீது நாம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. இறைவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய மிக பெரும் அனுக்கிரகம், அவனுடைய மிக பெரும் நல்லுபதேசம், நெருக்கமான அறிவுரை. இந்த நன்மையான பாதையில் நாம் நம்மை நிலைத்திருக்கும் காலமெல்லாம் நமக்கு நன்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. நற்செயல் என்பது பொறுமையை கொண்டு வாழ்வதற்கு மிகுந்த நற்செயல் எதுவும் இல்லை. பொறுமையை கேட்கும் காலமெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நற்செயலில் அமர்ந்து விட்டீர்கள், நீங்கள் தர்மத்தின் பாதையில் நுழைந்து விட்டீர்கள். இனி உங்களுக்கு நன்மையை தவிர இல்லை. நிச்சயமாக உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. பொறுமையை இறைவனிடம் கேளுங்கள். பொறுமைக்குரிய பாதை நற்பேறுமிக்க விசாலமான எந்த விதமான நெருக்கடியும் இல்லாத போகுமிடமெல்லாம் நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கையாகும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே இருக்கிறது. அந்த பாதையில் நீங்கள் செல்லுங்கள். அதுவரையில் மனித சமுதாயத்துக்காக அறிவிக்கப்பட்ட வழிமுறைகளில் உங்களுடைய மனசாட்சிக்கு வந்த வழியில் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். 58 வயசு நெருங்கிட்டு இருக்குது, நாளைக்கு தூக்கி போட்டுருவோம் வெளியில் உதவாக்குறேன்னு. நேற்று வரைக்கும் உழைப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தவன், உழைப்பின் பெருமையை பற்றி பேசிட்டு இருந்தவன், 58 வயசான போது நீ உழைச்சி வெளியே படாந்து தூக்கி போடக்கூடிய அளவில் இருக்குது. இன்றைக்கி உழைப்பினுடைய பெருமையை மதிப்பவர்களுடைய அந்த வழிமுறை. இவர்களை நம்பியா நீங்கள் சேர்ந்தீங்க கவர்மெண்ட் சர்வீஸில்? 90 வயசானாலும் 100 வயசானாலும் இந்தியா பூராவில் ஃபைலெல்லாம் பார்க்க தெரியும், அதுக்கு சக்தி இருக்குது. 58 வயசாச்சுன்னா ஒரு குப்பத்தில் உட்காந்துக்கிட்டு 4 ஃபைலை பார்க்க தெரியாது, சக்தி கிடையாது. நீ வெளியே போ. எந்த அளவுக்கு உங்களை கேவலமாக மதிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நமக்கு யாரொருவர் கீழும் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட வேண்டாம். நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ளக்கூடிய இந்த இழிவான பாதை வேண்டாம். நீங்கள் கல்வி அறிவு பெறுகிறீர்கள், காலேஜில் படிக்கிறீங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க. படிக்கும் பொழுது என் இறைவனே இதிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், சீக்கிரமாக வெளியேற்றிவிடு. இந்த பெருமை எனக்கு வேண்டாம், இந்த தரித்திரம் பிடித்த படிப்பு எனக்கு வேண்டாம், ஆனாலும் படியுங்கள். மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் உதாரணமாக நிற்க வேண்டும். இந்த பல்கலைக்கழக படிப்புகளை படித்து முடித்துவிட்டு காலால் எட்டி உதைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் முன்னேற வேண்டும் தனியான பாதையின் மீது. அந்த பாதையின் மீது மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். எனவே மற்ற மனிதர்களுக்கு முன்மாதிரியாக, மனித சமுதாயத்திற்கு ஒரு நன்மாராயமாக இறைவனுடைய பாதையில் நீங்கள் மனித படிப்பையெல்லாம் மிதித்து ஏறி அதன் மீது நீங்கள் செல்லக்கூடிய அந்த பாதையின் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த படிப்பறிவு ஒரு கேவலமானது, இன்று வரையில் மெச்சிக்கொண்டிருப்பவர்கள் கேவலமானவர்கள் என்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் மனிதர்களுக்கு நிரூபிக்க ஒரு முன்மாதிரியாக வர வேண்டும். இறைவனுடைய பாதையில் அந்த மகத்தான வாழ்க்கையும் அந்த மகத்தான வாழ்க்கையினுடைய இறைவனுடைய அனுக்கிரகத்தை கொண்டு பெறக்கூடிய அந்த ஞானங்களும் நம்முடைய வாழ்க்கையின் தெளிவுக்கும் மேன்மைக்கும் அவசியம்.
இது நற்செயல்களில் முக்கியமானது. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் உயர்த்துங்கள். அந்த எண்ணங்களின் பாதையில் நீங்கள் அமைவீர்கள். எண்ணமே வாழ்வாகும். கெட்ட எண்ணம் இருந்தால் அதுவும் உங்களுடைய வாழ்க்கை, நல்ல எண்ணம் இருந்தால் அதுவும் வாழ்க்கை. பெரும்பாலும் கெட்ட எண்ணமே வாழ்க்கை என்று அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வழி தெரிகிறது, நல்ல வாழ்க்கையில் வழி தெரியவில்லை. எனவே பெரும்பாலும் அதை நிராகரிக்கிறார்கள். நாம் இனி நிராகரிப்பவர்களில் ஆகிவிட வேண்டாம். உண்மையின் பக்கமும் சத்தியத்தின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் விசாலமான வாழ்க்கையின் பக்கமும் நீங்கள் திரும்புங்கள். நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலகுங்கள். மனித சமுதாயத்தை விட்டு விலகுங்கள். ஒரு முன்மாதிரிக்காக. எதற்காக விலகுகிறீர்கள்? மனித சமுதாயத்தை விட்டும் ஒரு முன்மாதிரியாக நீங்கள் உயர்ந்து அவர்களிடம் திரும்புவதற்காகவும் அவர்களை உயர்த்துவதற்காகவே தவிர அவர்களை நான் வெறுத்து விலகவில்லை. இந்த வாழ்க்கையின் பாதை நமக்கு இன்று முதலாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வகுப்பை முடிக்கிறேன். இனி இந்த கேள்விகள் சில இருக்கின்றன. சாத்தானின் செய்வினையை பற்றி தங்களிடம் மேலான கருத்து. நீங்களே சாத்தானாக இருக்கும் வரையில் சாத்தானின் செய்வினை நிச்சயமாக உங்களை தீண்டாது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நான் எதை முற்படுத்தினேனோ அது எனக்கு வாழ்க்கையாக அமையிருக்கிறது. உங்களுடைய செயல்களுக்கு வினையாக உங்களுடைய பலன்கள் வருமே தவிர பிறர் யாரும் உங்களுக்கு செய்வினை செய்ய முடியாது. இனம் இனத்தோடு சேரும், செய்வினை செய்வினையோடு சேரும். நீங்கள் பிறருக்கு நயவஞ்சகர்கள், பிறர் உங்களுக்கு நயவஞ்சகர்கள். எந்த அளவுக்கு பிறருக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்களோ, நீங்கள் ஒரு செய்வினை என்று கருதும் பொழுது இதை போன்று 2 மடங்கு நீங்கள் பிறருக்கு செய்திருக்கிறீர்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் உங்களுக்கு வந்திருக்கிறது. எனவே இன்னும் ஒரு பகுதிக்காக காத்திருங்கள். பரிகாரம் இல்லாத வாழ்க்கை வாழ வழிகூறவும். மனசாட்சியின் படி வாழக்கூடிய வாழ்க்கையில் பரிகாரம் என்ற அவசியமே இல்லாத வாழ்க்கை அமையும். துன்பத்தை நான் தேடுவேன், பரிகாரம் வேண்டும் என்று வேண்டாம். பரிகாரமே எனக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு மனசாட்சியின் வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள். இன்னும் உங்களுடைய இறைவனின் நேர்வழியின் பக்கம் திரும்புங்கள். மறைவான வாழ்க்கையை விரும்புங்கள். பரிகாரம் கூடாது நமக்கு. நான் தவறு செய்யவும் வேண்டாம், பரிகாரமும் வேண்டாம். எந்த அளவுக்கு இவர்கள் கேட்கிறார்கள்? பரிகாரம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக பரிகாரத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? செய்வினை வந்துவிட்டார் என்று. எனக்கு 6 தினங்களாக மலம் வரவில்லை, ஆனால் நன்றாக பசி உள்ளது, சோர்வும் இல்லை, நெஞ்சு எரிச்சல் இல்லை, உண்ணும் உணவு என்ன ஆகிறது? நன்மையாக மாறுகிறது. இவ்வளவும் வேண்டும் ஏன் சொல்லணும்? உங்களுடைய உணவில் கழிவு இருந்தால் கழிவு ஏற்பட போகுது. உங்களுடைய உணவில் தூய்மை இருந்தால் நிச்சயமாக கழிவு ஏற்பட போகிறதில்லை. ஏன் ஒரு நாளைக்கு 10 தடவை மோஷன் ஆகணும்னு விரும்புகிறீங்க? அப்போ தான் உடல் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்க. இங்கே பாருங்கள், 6 தினங்களாக மலம் வரவில்லை, ஆனால் நன்றாக பசி இருக்கிறது. என்ன அர்த்தத்துக்கு? ஒரு நாள் மலம் போகலன்னு சொன்னால் என்ன ஆகும்? பசி வராது. இங்கே நன்றாக பசி இருக்கிறது, சோர்வும் இல்லை, அதுவும் நன்றாக இருக்கிறது, நெஞ்சு எரிச்சல் இல்லை. இதெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் வந்தால் தான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மனிதர்களுடைய அறிவை நம்பாதீர்கள் என்பதற்கு அழகான ஒரு கேள்வி. மகா மட்டமான மனிதர்களுடைய அறிவை நம்பியதன் காரணமாக எனக்கு இவ்வளவு இருக்கணுமே, ஏன் இல்லாமல் இருக்குதுன்னு கஷ்டப்படுறாங்க. இந்த டாக்டர்கள் உங்களுக்கு கற்பித்து கொடுத்தது தானே. ஒரு நாளைக்கு டெய்லி போயிடணும், 2 முறை போகணும். குறிப்பாக ஆங்கில மருத்துவம் இதை பின்பற்றினா உங்களுடைய கதி என்னாகும் தெரியுமா? நல்லா சாப்பிடணும், நிறைய சோர்வு இருக்கணும், நெஞ்சு கரிக்கணும், உண்ணும் உணவு உடலில் சேரவே கூடாது. நல்லா இருக்கிறேன். மெட்ராஸ் ஐ குறித்து உங்கள் விளக்கம் தேவை. நம்ம சேலத்தில் இருக்கிறோம், மெட்ராஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். அங்கே உள்ள கண்ணு இங்கேயே வரப்போகுது. டாக்டர்களை நம்பாதீர்கள். நீங்கள் என்ன நம்புறீங்களோ அது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதை கொண்டு பயமுறுத்தப்படுகிறீர்களோ உங்களுடைய இருதயம் பலவீனமாக, ஒவ்வொரு உறுப்பும் பலவீனப்படும். எந்த ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது இன்னும் பலவீனமாக நீங்கள் விரும்புவது அங்கே வந்துவிடும். குழந்தைகளுக்கு ஏற்படும் மூக்கடைப்பு எப்படி சரி செய்வது? இரவில் தூங்க கஷ்டப்படுகிறது. மூக்கோட்டம் மூக்கடைப்பு ஏற்படுவது உங்களுடைய அஜீரண கோளாறுடைய ஆரம்பம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குழந்தைக்கு மூக்கடைப்பு மூக்கோட்டம் ஏற்படும் பொழுது ஒரே ஒரு நாள் பால் ஆகாரத்தையும் திரவ உணவுகளையும் நிறுத்திவிடுங்கள். ஒரு நாள் மட்டுமே. மறுநாள் அந்த அடையாளமே இருக்காது. குழந்தையை பார்த்து தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பிஸ்கட்டையும் பாலையும் பண்ணையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது நாளைக்கு பெரு சளி நோயாக, டிபி நோயாகவும் மாறும்.
சாசு பிசாசுன்னு சொல்லக்கூடிய நோயாக மாறும். ஒவ்வொரு மூக்கடைப்பும் ஒரு நாள் பட்டினி போதும். உங்களுடைய ஜீரணம் முறையாக பசி உருவாக ஆரம்பிக்க மூக்கடைப்பு திறந்துவிடும். சளி என்ற அந்த ஒன்று உங்களுடைய நெஞ்சை விட்டும் உங்களுடைய நுரையீரலை விட்டும் பூர்ணமாக குணமாகிவிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணீர் மட்டும்தான். ஒரு நாள் கழித்துத்தான் திட உணவு, அதுவரைக்கும் கிடையாது. சில நேரங்களில் தலைவலி, தாங்க முடியாத தலைவலி, கடுமையான வயிற்று வலி, இவை அனைத்திற்குமே ஒரே பதில். உங்களுடைய இயற்கை என்ன கூறுகிறதோ அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எந்த நோய் வந்தாலும் உடல் இயற்கையில் மாற்றங்கள் ஏற்படும், உடல் தேவைகளில் மாற்றங்கள் ஏற்படும். கவனியுங்கள். கவனத்தை விட்டுவிட வேண்டாம். கவனம் இல்லாத வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களும் விபத்துக்களும் ஏற்பட்டுவிடும். ஒரு சிறு நோய் வந்தாலும் உடல் இயற்கை முழுமையிலும் மாற்றம் ஏற்படும். உதாரணமாக பசி, தாகம், இந்த இரண்டில். பசி ஏற்பட்டால் மட்டுமே சாப்பிட வேண்டும். இது சரியா தப்பா? தப்பு. பசியும் ருசியும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். நாக்குக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக ஊறுகாயை சேர்க்கக்கூடாது. பசிக்கும் பொழுது ருசியும் இருக்கும். உணவில் உள்ள ருசியை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி நாக்குக்கு வந்துவிடும். நாக்கு செத்து இருக்கும் பொழுது உங்களுடைய ருசிகளை, சுவைகளை உங்களுடைய உணவில் கூட்ட வேண்டாம், அதிகரிக்க வேண்டாம். ஒவ்வொரு மனிதனும் மருத்துவ குணம் வாய்ந்தவன், மருத்துவ குணத்தை கொண்டிருப்பவன். டாக்டர்களை மட்டும் மருத்துவர்கள் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ருசியும் பசியும் சேர்ந்து இருந்தால் சாப்பிடுங்கள், அப்படி இல்லை என்றால் பட்டினி போடுங்கள். எந்த ஒரு நோயும் உங்களிடம் தங்காது. சொல்றது சாதாரணமாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, அதனால ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி தானே? போட்டு உருட்டி பரட்டி எடுத்து குத்துன்னு குத்தி சித்திரவதை பண்ணி அப்புறமா ஒன்று சொன்னால் ஏற்றுப்பீங்க. நாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. நிச்சயமாக இந்த சமுதாயம், இங்கு இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் இல்லை. நல்வழியிலும் நேர்வழியிலும் நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொண்ட கூட்டம், நேர்வழி இன்னதென்று தெரிந்து கொண்ட கூட்டம். இது உங்களுக்கு பயன்படும் என்பதன் காரணமாக கூறுகிறேன். எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் பசி, ருசி, இந்த இரண்டில் அடையாளம் காட்டிவிடும். ருசியும் பசியும் இருந்தால் சாப்பிடுவேன், இல்லை என்றால் இல்லை. இன்னும் ஒன்றையும் நீங்கள் உங்களுடைய மனதில் கொள்ள வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும். அது சாப்பிடும் தருணம் வந்துவிட்டது, பசி இல்லை, சாப்பாடு வச்சதும் அந்த ஆசை வந்திருக்குது, கண்டிப்பாக அந்த வேலையை சாப்பாடு கூடாது. இங்கும் உங்களுடைய தீமைகள் அதிகமாகும். 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, பசியே இல்லை. சாப்பிட்ற நேரம் வந்து மற்ற பேர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, அதனுடைய வாசனை பார்த்தோன்னே பசி வருது. இந்த பசி வேண்டாம், அடுத்த வேலைக்கு போ. நிச்சயமாக அந்த வேலை உங்களுக்கு ஆகமானதல்ல. இந்த இரண்டையும் நீங்கள் கவனிப்பீர்களானால், கவனித்து நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்களுக்கு நோய்வாய்ப்பட எந்த வழியும் இல்லை. உங்களுடைய வாழ்நாள் முழுமையிலும் டாக்டர்கள் செலவை நீங்கள் நீக்கிவிடலாம். கண் உறுத்தல் ஆரம்பிக்குது, லேசாக மூக்கோட்டம் ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி தொண்டைக்கரப்பு இருக்குது, சளி வரப்போதுன்னு தெரியுது. என்னத்தையோ சாப்பிடணும் போல தோணும். எதை சாப்பிட்டாலும் போதாது, வேற என்னமோ வேணும், வேற என்னமோ வேணும். எதுவுமே வேண்டாம், பொறுமையாக இருங்கள். குணப்பாக இருக்குது, தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, எதையாவது சாப்பிட்டா தேவையில்லை. எதை சாப்பிடணும் தெரியல இல்லையா, எதையும் சாப்பிட வேண்டாம். தண்ணி குடித்தாலும் அடங்காது, ஜாஸ்தியாகும். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முறையாக என்ன வேணும்னு கேட்டால் தவிர எனக்கு கிடையாது. உங்கள் பையன் வர்றான், உங்கள்கிட்ட வந்து கேட்குறான், எனக்கு வேணும்ப்பா இது என்னப்பா வேணும், எனக்கு ஒரு 10 ரூபா வேணும். எதுக்குப்பா வேணும்? இப்படி வளர்றான். ஒழுங்காக சொல்லு, எதுக்கு வேணும்னு சொல்லி கேட்க மாட்டான். என்கிட்ட 10 ரூபா எதுக்கு தர்றேன், இருந்தாலும் எதுக்கு கேட்குற சொல்லு. குழப்பமாக இருக்கும்போது சந்தேகம் தான் இல்லையா, எதுன்னு தெரியாத அளவில் எதுக்காக கொடுக்க மாட்டேன். சாதாரண ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் போட்டு கேட்குறாங்க, தெளிவாக இன்னதுக்கு கேட்டால் தரேன் அப்படின்னு தரமாட்டேன். மனித இயல்பு அப்படி இருக்குது. உங்களுடைய பசிக்கும் உங்களுடைய ருசிக்கும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியாத நிலையில் என்னமோ தேவைப்படுது, எதை கொடுத்தாலும் சரியானு சொல்லி விட்டுருங்க. தெளிவாக அது கேட்குற வரைக்கும், இன்னது தான் வேணும்னு கேட்குற வரைக்கும் விட்டுருங்க, ஒன்றும் கொடுக்காதீங்க. தாகம், பசி இந்த இரண்டும் உங்களுக்கு இருந்தால் தாகத்திற்கு தண்ணீரும் பசிக்கு உணவும் கொடுங்கள். இங்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக பெரும் துன்பத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும்.
வாழ்க்கையில் வறுமையாகல என்ன செய்ய வேண்டும்? பொறுமையை மேற்கொள்ளுங்கள். மனசாட்சியை பின்பற்றுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். வறுமைங்கிறது மனசில் உள்ள ஆத்தத்துலேயும் அவசரத்தில் தான் இருக்க தவிர உண்மையிலேயே உங்களுடைய வயிற்றுக்கு பட்னிங்கிற பேச்சு கிடையாது. ஊரை பார்த்துட்டு எனக்கு இப்படி வேணும்னு நினைக்கிறீங்களே தவிர, ஊரை பார்த்துட்டு அகலமாக கால் வைக்கிறீங்களே தவிர உங்களுக்கு வயிற்றுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கிற அந்த நன்றியுணர்வும் பொறுமையும் இப்போ இல்லை. வறுமை அகல உங்களுடைய பொறுமை அவசியம். உங்களுடைய அறிவுக்கு எட்டாத ஒன்றின் மீது சூதாட்ட களத்தில் நீங்கள் இறங்குவது போல அகலக்கால் வைக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு எது அவசியமோ அது கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது பெரும் ஆசை வேண்டாம், பெயர் பெறக்கூடிய பேராசையும் வேண்டாம், மனிதர்களை போன்று வர வேண்டும் என்று வேண்டாம். உங்களுக்காக உள்ளத்தில் உள்ளதுமே நம்பிக்கை கொள்ளுங்கள். அதற்கான வழி இனிதான் திறக்கப்படும். வழியை மனிதர்களிடத்தில் தேர வேண்டாம். உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு போதும். இன்றைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வயிற்றுக்கு உணவு அளிக்க அதை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பிற மனிதர்களிடம் நான் ஒரு அந்தஸ்துள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம். அது பெருமைக்குரிய வழி. உங்களுடைய தகுதிக்கேற்ற வாழ்க்கை இரண்டிடமிருந்து இருக்கிறது. அதற்காக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அதுவரையில் உங்களுடைய அறிவை எந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஈட்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயல்பட்டு வாருங்கள். எந்த அளவுக்கு மீது உங்களுக்கு ஞானங்களோ அறிவோ இல்லையோ அதன் பால் நீங்கள் செயல்பட வேண்டாம். இது வறுமையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழியாகும். கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தாதீர்கள். அது பெரும் அநியாயத்திலும் அடிச்சாட்டியத்திலும் கொண்டு உங்களை வீழ்த்திவிடும். மனிதர்களை நம்புவதை விட்டும் உங்களுடைய பசியின் ருசியின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். நான் சொன்னதை நீங்கள் முறைப்படுத்துங்கள். அறிவின் பக்கம் திரும்புங்கள். அறிவு கட்ட மனிதர்கள் திரும்ப வேண்டாம். பசியையும் ருசியையும் பாருங்கள். கேட்பதற்கு சுலபமாக இருக்கிறது. மகத்தான் நல்வாழ்க்கைக்குரிய ஒரே வழி. இதை நீங்கள் மேற்கொண்டால் உலகளவில் பெரும் பெரும் ஹாஸ்பிட்டல்ஸ், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நொறுங்கும் லாட்ஜுகளாக மாறும். இது இந்த சமுதாயத்துக்கு மட்டும் சொல்லப்பட்ட உண்மை. இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பிற மனிதர்களுக்காக இல்லை. அவர்களுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்கள் என்றென்றும் தடை தோங்கும், நமக்காக அல்ல. இறைவழி மருத்துவத்தை கடைபிடிப்போருக்கு அக்குபஞ்சர் மருத்துவமும் தேவையா? தேவையில்லை. இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை விளக்கவும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதன் பால் நீங்கள் செல்லுங்கள். நம்பிக்கை ஒன்றுதான் உங்களை ஒற்றுமைப்படுத்துவதும் உங்களுடைய மனநிலையோடு ஒற்றுமைப்படுத்துவதும், நம்பிக்கை இல்லாத போது உங்களுடைய மனநிலையிலிருந்து உங்களை வேற்றுமைப்படுத்துவதும் உங்களுடைய நம்பிக்கை ஒன்றுதான். உங்களுடைய நம்பிக்கை என்ன? இறைவன் எதை உங்களுக்கு அறிவிக்கின்றானோ அது உங்களுடைய நம்பிக்கையாக அமைய வேண்டும். நான் பெருவியாதிக்காரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனிதர்கள் கூறுகிறார்கள் இதை குணப்படுத்த முடியாது. ஆனால் என்னுள் ஒரு ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. அது குணப்படுத்தப்பட வேண்டும், குணமாக வேண்டும் என்று கூறுகிறது. இது யாருடைய வாக்கு? மனிதர்கள் அனைவரும் கூறிவிட்டார்கள் முடியாது என்று. உள்ளுக்குள் கூறுகிறது நீங்கள் குணமாக வேண்டும். இது யாருடைய வாக்கு? இறை வாக்கு. அதை நம்புங்கள். மனிதர்களை நம்பாதீர்கள். உங்களுடைய மனதுடன் நீங்கள் ஒருமைப்பட்டு விடுங்கள். இறை வாக்குடன் ஒருமைப்பட்டு விடுங்கள். நீங்கள் விரும்பியது இருக்கிறது. மனிதர்களை நீங்கள் நம்புகிறானால் உங்களுக்குள்ளேயே மிக பெரும் குழப்பம் என்பது கொலையை விட கொடியது. நீங்கள் எப்பொழுது இறைவாக்கை விட்டு தவறினீர்களோ நீங்கள் உங்களை கொலை செய்து கொள்வதற்கு ஒப்பாவீர்கள். உங்களுடைய நன்மைகளின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் உங்களுடைய இருதயத்தில் எது நன்மையாக இருக்கிறதோ நன்மையை பின்பற்றுங்கள், தீமையானதை விலக்கிவிடுங்கள். ஆகவே இந்த கேள்விகளுடன் இன்றைய வகுப்பு முடிவடைகிறது.